என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் இஸ்லாம் மார்க்கம் எவ்வித மாறுதலுக்கும் தேவையில்லாத வகையில் ஒரு சித்தாந்தத்தை மாற்றுவதற்கு என்னென்ன காரணங்களை உலகத்தில் சொல்வார்களோ அதில் ஒரு காரணமும் பொருந்தாத வகையில் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த தொடரில் அறிந்து வருகிறோம். அதில் முதலாவதாக இந்த மார்க்கம் சக்திக்கு உட்பட்டு தான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்கிற காரணத்தினால் எல்லா மனிதர்களாலும் எல்லா நிலையிலையும் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க இயலும். அதனால் மாற்ற தேவையில்லை என்பதை முதல் காரணமாக நம்ம சொன்னோம். இரண்டாவதாக, ஒரு சித்தாந்தத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எதை முக்கியமாக முன்வைப்பார்கள் என்று சொன்னால், இந்த சித்தாந்தம் மக்களை ஏமாத்துது, இந்த சித்தாந்தம் மக்களுடைய பணத்தை சுரண்டுது, இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிற காரணத்தினால மனிதர்களுக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்படுது, இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி தான் எல்லா மதங்களையுமே எதிர்க்கிறாங்க. மதமே வேணான்னு சொல்லக்கூடியவங்களாம் எதை எதிர்க்கிறாங்க? மதம் என்ற பெயரில் நீங்கள் பணத்தை நாசமாக்குறீங்க, பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்கிறீங்க, இந்த மாதிரியான காரணங்களை பார்த்து தான் அது மாற்ற வேண்டும், இது சரியில்லை என்றெல்லாம் சொல்கிற காட்சியை பார்க்குறோம். அழுகிற குழந்தைக்கு பால் இல்லாமல் இருக்கும் பொழுது ஏன் ஒரு சிலையில் கொண்டே அந்த பாலை ஊற்றுறீங்க இப்படிலாம் கேட்பாங்க. ஒரு குழந்தைக்கு பால் இல்லை, அதை கடவுள் சிலையில் கொண்டு அபிஷேகம் பண்ணுறோம் என்று அது ஊற்றுறது நியாயமா? இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்கிறாங்க? கேள்விகளை கேட்டு, அப்போ இந்த பக்தியின் பெயரால் கொண்டு போய் நிறைய பணத்தை நாசமாக்குறீங்க, இந்த மாதிரியான காரணத்தினால அதை மாற்றணும்னு எல்லா மதங்களுக்கு எதிராகவும் சொல்வார்கள். இதை இஸ்லாத்துக்கு சொல்ல முடியுமா? எந்த மதத்திற்கு எதிராக இதை சொன்னாலும் இந்த மார்க்கத்தில் காம களியாட்டங்களுக்கு செலவழிக்கிறது இந்த மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை. மதங்களின் பெயரால், திருவிழாக்கள் என்ற பெயரால் ஆடல்கள், பாடல்கள், கச்சேரிகள், இதற்கெல்லாம் பணத்தை செலவழிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பணம் கொடுத்தா புண்ணியம் நினச்சி கொடுக்குறார்கள். அதாவது பக்தியின் பெயரால் கொடுக்குறாங்களே, அதை வைத்து ஒரு விழா நடக்கும் பொழுது, ஒரு கொண்டாட்டம் நடக்கும் பொழுது அதில் வான வேடிக்கை விடுவார்கள், கரகாட்டம் வைப்பார்கள், இன்னும் பலவிதமான கூத்து கும்மாளமெல்லாம் வைப்பார்கள். அதற்கெல்லாம் நம்ம பணத்தை செலவழிக்கிறது ஒரு புண்ணியம் என்று நினைத்து கொண்டு அந்த மக்கள் என்ன செய்வாங்க? செலவழிப்பாங்க. இஸ்லாத்தில் இதுக்கெல்லாம் செலவழிக்கலாமா? ஆடல் பாடலுக்கு செலவழிக்கலாமா? காம களியாட்டத்துக்கு செலவழிக்கிறது இஸ்லாம் ஒத்துக்கிறோமா? வான வேடிக்கைக்கு செலவு செய்யலாமா? சிலைகள் செய்வதற்கும் அதை பல கோடி ரூபாய் மதிப்பில் நகைகளால் அலங்கரிப்பதற்கும் உங்கள் பணத்தை செலவு செய்யலாம் என்று இந்த மார்க்கம் சொல்லுதா? அப்படியெல்லாம் சொல்லும்னு சொன்னால் இது என்னையா ஒரு மார்க்கம்? எங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வாங்கி ஒரு சிலைக்கு கொண்டு நீங்கள் பாலை ஊற்ற சொல்கிறீங்க, அதுக்கு போய் நகை நட்டுகளை போட்டு அலங்காரம் பண்ண சொல்கிறீங்க, அதுக்கு பட்டு புடவையை கொடுத்து சொல்கிறீங்க, இதெல்லாம் தேவையான்னு சொல்லி ஒரு கேள்வி வறுமையானால் மாறணும். அது மாற வேண்டிய அவசியம் அதில் ஏற்பட்டு விட்டது. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான எல்லா விதமான ஒரு அம்சத்தையும் தடை செய்கிற காட்சியை பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் இதையெல்லாம் எதிர்த்தாங்கல்ல. எதை எதிர்த்தாங்க? இந்த ஒரு மதத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது, அதனால் கடவுளே இல்லை, கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, முட்டாளு என்கிற மாதிரியெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா? அவங்க கூட அவங்களுடைய பொருளாதாரத்தை இதே மாதிரி தான் செலவழிக்கிறாங்க. எதை விமர்சனம் பண்ணினார்களோ அதே மாதிரியான வகையில் அவங்க கூட செலவழிக்கிற காட்சியை பார்க்குறோம். யார்? இது தவறு என்று விமர்சனம் பண்ணவங்க செலவழிக்கிறாங்க. இந்த சிலைக்கு செலவழிக்கலாமான்னு கேட்டாங்க. ஆனால் இவர்கள் சில தலைவருடைய சிலைக்கு அதே மாதிரி செலவழிக்கிறாங்க. சிலைக்கு செலவழிக்கலாமா, சிலை செய்கிறதுக்கு செலவழிக்கலாமான்னு கேட்குறாங்க. அதே செலவு எதுக்கு செய்கிறாங்க? அந்த கருத்தை ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல, அவருடைய சிலைக்காக வேண்டி செலவழிக்கிறாங்க. அப்போ அந்த இதுக்கு ஒரு சிலைக்கு ஒரு மண்டபம் தேவையா, இப்படிப்பட்ட ஒரு கட்டடம் தேவையா என்றெல்லாம் அதை பற்றி கேள்வி கேட்டவர்கள் இறந்து போனவர்களுக்கு மணி மண்டபத்தை கட்டி வைக்கிற காட்சியை பார்க்குறோம். தலைவர்களுடைய சிலைகளை வச்சு அதுக்கு அதே மாதிரியான மணி மண்டபத்தை வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொன்ன ஆளுங்க, கடவுள் இல்லைன்னு சொன்ன ஆட்களும் அது செய்கிற காட்சியை பார்க்குறோம். கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களும் அந்த வேறு சிலைக்கு செஞ்சாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க இன்னொரு சிலைக்கு செய்கிறாங்க. அவங்க சில பொருள்களை வீணாக்குனாங்க. எதை வீணாக்குனாங்க? பால், பழம் என்று அவங்க வீணாக்குனாங்க. இவங்க மாலை, மலர் வளையம் வீணாக்குவாங்க. ஒரு சிலைக்கு போய் மாலையை போடுறது விளங்குமா? அது செலவழிக்கிறனால என்ன நன்மை? அதில் கொண்டு மலர் வளையம் வச்சா அந்த சிலைக்கு புரியுமா? அப்படி தானே கேள்வியும் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நீங்கள் கடவுளுக்கு கொண்டு அது செய்கிறீங்களா, இது செய்கிறீங்களே,
அந்த கடவுளுக்கு தெரியுமா, அந்த கல்லுக்கு விளங்குமா, அந்த பாலை குடிக்குமா, தீப ஆராதனை கேட்டுறீங்களே அந்த தீபத்தை எடுத்துக்கிறோமா, தூப ஆராதனை காட்டுறீங்களே அந்த வாசனை இழுத்துருமா, அது இப்படி எல்லாம் என்னஞ்சாங்க கேட்டாங்க. இதே கேள்வி வரத்தானே செய்யணும். இப்போ மலர் மாலையை போட்டிங்கன்னா அந்த வாசத்தை இழுப்பார் அந்த சிலையில், அந்த சிலைக்கு சொந்தக்காரரு, அந்த சிலை இழுக்குமா? அப்போ இவங்க மாறணும்னு சொல்லி கேள்விகள் எதில் கேட்டாங்கன்னு கேட்டால் வேறு வேறு மார்க்கங்களில் கேட்டார்கள். வேறு வேறு மதங்களில் இதை வந்து மாற்றி தான் ஆகணும், கடவுளுங்கிற பேரில் பணத்தை நாசம் பண்ணுறாங்க, பணத்தை விரயம் பண்ணுறாங்க, ஒரு யூஸும் இல்லாமல் ஒரு பயனும் அற்ற வகையில் வந்து செலவழிக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லுகிற காட்சியை பார்க்கணும். இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து கடவுளுக்காக செலவழிக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம்? இந்த அர்த்தம்லாம் கிடையாது. எந்த அர்த்தம் இல்லை? அலங்கரிக்கிறது, அது விழா நடத்துறது, திருவிழா நடத்துறது, இது மாதிரியான ஒரு காரியத்துக்கு செலவழிக்கிறது எல்லாம் அல்லாஹ்வுக்கு செலவழிக்கிறதாகவோ கடவுளுக்கு செலவழிக்கிறதாகவோ புண்ணியத்தை நாடி செலவு செய்கிறதாகவோ ஆகாது. இஸ்லாத்தில் செலவழிக்கிறன்னா என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுது? செலவழிங்க, கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, எல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னா மனுஷனுக்கு கொடுக்க சொல்லப்படுது. இஸ்லாத்தில் வந்து தான தர்மம் செய்யுங்கன்னா தான தர்மத்தை எங்கே கொண்டு செய்கிறது? சாமியார்கள் உண்டியலில் கொண்டு போடுறதா, அல்ல மடங்களில் கொண்டு கொட்டுறதானா? இல்லை. உங்களுடைய பொருளாதாரங்களை செலவு செய்ய சொல்லி எல்லா மதங்களும் சொல்கிற மாதிரி இஸ்லாமும் சொல்லுது. எல்லா மதங்களும் எதை புண்ணியம் என்று கண்டறிகிறது தப்பு செஞ்சிடறாங்க. தடுக்கப்பட்ட ஒரு வீணான பயனற்ற காரியங்கள் எல்லாம் புண்ணியம் என்று நினைக்கிற அளவுக்கு அங்கே கோட்பாடுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே என்ன என்று சொன்னால், உங்கள் பணத்தை செலவழிங்க. யாருக்கு செலவழிங்க? உங்கள் தாய் தகப்பனு செலவழிங்க, அனாதைகளுக்கு செலவழிங்க, ஏழைகளுக்கு செலவழிங்க, கஷ்டப்படுறவனுக்கு செலவழிங்க, கைதிகளுக்கு செலவழிங்க, விதவைகளுக்கு நீங்கள் செலவழிங்க, பலவீனர்களுக்கு நீங்கள் செலவழிங்க. இப்படி தான் இந்த மார்க்கத்தில் செலவழிக்க சொல்வது எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டால் மனிதனுக்கு செலவழிக்கிறதா இருக்கிறது. பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வீண் வரையம் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் இந்த மார்க்கத்தில் இருந்திருந்தா அப்போ என்ன செய்யலாம்? என்னங்கடா இது மதம்னு வச்சுக்கிட்டு பணத்தை போட்டு சுரண்டு வீணாக்குறீங்க, எவ்வளோ நல்ல காரியத்துக்கு நாங்கள் செலவழிச்சிருப்போம், நீங்கள் கெட்ட காரியத்துக்குள்ளே செலவழிக்கிறீங்க என்று கேட்கலாம். அப்போ அந்த மாதிரி இல்லாத ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் என்ன செய்கிறதுன்னா அந்த வாசல் அடைக்குது. இந்த ஆடல் பாடல் இதுகள்லாம் இறைவனுக்கு பிடிக்காது, இசைக்கருவிகளையே கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த மார்க்கம் வந்து விட்டது. மாக்கான சலாத்தும் இந்தல் பைத்து இல்லா முக்காவும் தஸ்தியா, விசில் அடிக்கிறதும் கைதட்டுவதும் தான் இவருடைய வணக்கமாக இருக்கிறது. இந்த ஆடல் பாடலாம் இஸ்லாத்தில் கிடையாது. இறைவனை வணங்குவதாக இருந்தால் அடக்கமாக ஒடுக்கமாக வணங்கணுமே தவிர இந்த தண்ணி அடித்து டான்ஸ் ஆடிட்டு வணங்க இயலாது. தண்ணி அடித்து டான்ஸ் ஆடிக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டெல்லாம் என்ன செய்கிறாங்க? கடவுளை வணங்குறாங்க. அதெல்லாம் இங்கே என்ன செய்ய முடியாது, நடக்காது. போதையே முழுசாக தடுக்கப்பட்டு விட்டது. ஒரு காலத்தில் போதையாக இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீங்கன்னு துவக்கத்தில் சொல்லப்பட்டது. பிறகு அறவே போதை கூடாது, மதுமான அருந்தவே கூடாதுங்கிற அளவில் அதை தடுத்து விட்ட பிறகு அந்த மாதிரியான ஒரு அடிப்படைக்கெல்லாம் இந்த மார்க்கத்தில் இடமே இல்லை. அப்போ எதுக்காக வேண்டி மாற்றணும்னு இன்றைக்கி எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட இந்த மார்க்கத்தில் இல்லை. எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாளில் அல்லாஹ் வந்து மனிதர்கள்ட்ட கேள்வி கேட்பான் இல்லையா, விசாரிக்கும் பொழுது அப்போ ஒரு மனுஷன்ட்ட கேட்பான். எப்படி கேட்பான்? எப்ன ஆதம், இந்த மார்க்கம் வந்து இந்த மதத்தில் இருக்கிறதுனால் உங்கள் பணத்தை அல்லாஹ்வுக்கு செலவழிங்க, மதத்துக்கு செலவழிங்க என்று சொல்லுதா இல்லையா? அந்த அர்த்தத்தை விளக்குறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை எடுத்து காட்டுகிறார்கள். அது என்ன செய்தி? அல்லாஹ் வந்து மறுமை நாளில் சொல்லுவானா, எப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மனிதனே, மரில் தூ, நான் வந்து நோய்வாய்ப்பட்டு, அல்லாஹ் சொல்லுவானா நம்மளை பார்த்து, நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேன், பலம் தவுதுனி, என்னை நீ நோய் விசாரிக்க வரல, ஏன்டா வரலன்னு நல்லா கேட்பான். மறுமை நாள் நம்மளை எழுப்பி வச்சுக்கிட்டு, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுல, என்னை நோய் விசாரிக்க வந்தியா? யார் கேட்பா? அல்லாஹ் வந்து மனுஷன்ட்ட கேட்பான். அப்போ இந்த மனுஷன் சொல்லுவான், யாரப்பி கைஃப ஊதுக்க, இறைவா நான் உன்னை நோய் விசாரிக்கிறதா? அந்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீன் அகிலத்துக்கு அதிபதியாக இருக்கிற, அகிலத்தின் அதிபதியாக இருக்கிற உன்னை வந்து நான் நோய் விசாரிக்க வருவேனா? உனக்கு நோய் வருமா? நோய் வந்தால் தானே நான் வந்து நோய் விசாரிக்கிறது. நீ எப்போ நோயை வாய்ப்பட்ட, நான் எப்போ வரல, எனக்கு புரியலையே. நம்ம என்ன செய்வான்? அந்த மனிதன் வந்து பதில் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் கேட்பானா, அம்மா அலிம்த அண்ணா அப்தி ஃபுலானன் மறில, அடே இன்னார் ஒருத்தன் நோயாக இருந்தானே உனக்கு தெரியுமா? உன் பக்கத்து வீட்டில் ஒருத்தன், உன் ஏற்ற வீட்டில் ஒருத்தன், உனக்கு தெரிஞ்சவன் சொந்தக்காரன் பந்தக்காரன் இருந்தானே, நோய்வாய்ப்பட்டிருந்தானா இல்லையா? அவனை போய் நீ விசாரிச்சியா? இல்லை. அவனை விசாரித்து இருந்தாயானால் அது என்னை விசாரித்து தான் நான் எடுத்துக்கொண்டிருப்பேன். அந்த நோயாளியை நீ விசாரிக்கல பாரு, அது என்னை நீ கவனிக்கலை என்று அர்த்தம்.
என்று அல்லாஹ் என்ன செய்யறான், பதில் கொடுக்குறான். அப்போ இந்த மார்க்கத்தில் வந்து ஒரு நல்லறம் வந்து என்ன அடிப்படையில் கணிக்கப்படுதுன்னு கேட்டால் மக்களுக்கு செய்கிறது தான், அல்லாஹ்வுக்கு செய்கிறது. அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறானே. இந்த மார்க்கத்தினுடைய கான்செப்டே என்னவா இருக்குன்னா அல்லாஹு சமத், அல்லாஹ் வந்து ஒரு தேவையும் மற்றவன் என்ற மார்க் அடிப்படையாக இருக்குது. அல்லாஹுல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் வந்து ஒரு தேவையும் மற்றவன், புகழுக்கு உரியவன். இப்படி எல்லாம் குர்ஆனில் வந்து பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் இல்லாமல் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு கொடுனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் வேற சொல்லி உங்களுக்கு தர்றான், நான் வந்து இவருக்கு கொடுக்குறேன், இவர் எனக்கு தர்றாரு. இதைத்தான் இந்த மார்க்கம் என்ன செய்கிறது, தூண்டுகிறது. அடுத்து அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், நீ வந்து அவனை நோய் விசாரிக்க சென்று இருந்தாயானால் அவனிடத்தில் என்னை நீ பார்த்திருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை வந்து எனக்கு செய்த எனக்கு உதவிலாம் தேவையில்லை, நீ உன்னை மாதிரி ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது விசாரிக்கணுமா இல்லையா? அவனை விசாரித்து தேவையான ஒரு ஆறுதலை சொல்லலாம், அல்லது தேவையான உதவிகள் மருத்துவ உதவிகள்லாம் தேவைப்படும் கொடுக்கலாம். அதை நீ செய்யலை அப்படின்னு நல்லா சொல்லிடுவானா. அடுத்து ரெண்டாவது கேட்பான், அடே மனிதனே, நான் பசியோடு இருக்குன்னு உன்ட்ட சாப்பாடு தானே கேட்டேன், ஏன் சாப்பாடு எனக்கு தரலன்னு நல்லா கேட்பான். அல்ல என்ன செய்வான், மனிதனை பார்த்து எப்படின்னா ஆதமுடைய மகனே தாம் துக்க புலம் துத்துறை முனி, உன்னிடத்தில் நான் உணவு கேட்டேன், எனக்கு உணவு நீ தரவில்லை. அவன் என்ன செய்வான், அடியான் யாரெல்லாம் உனக்கு உணவா, உனக்கு பசியா, நான் தர்றதா? நீ ரப்புல் ஆலமீனாச்சே, நீ அகிலத்தின் அதிபதியாக இருக்கிறாய், உனக்கு நான் எப்படி உணவு தர்றது, உனக்கு எந்த தேவையும் இல்லையே அப்படின்னு இந்த அடியான் வந்து வழக்கம் போல் அதே மாதிரியான பதில் அவர் சொல்லுவான். அப்போ எல்லாம் என்ன செய்வான், இன்னார் உன்னிடத்தில் சாப்பாடு கேட்கல, பசிக்குன்னு வரல, பக்கத்து வீட்டில் ஒருத்தன் பசியாக இருக்கலை, உனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தன் பசியாக இருக்கலை, வரும்ப நீ விரட்டி அடிக்கலை, அவன் பசிச்சிருக்கிறான்னு சொல்லி கேட்கும் பொழுது நீ கொடுத்திருந்தால் அங்கே என்னையை பார்த்துருப்பாய். அங்கே வந்து அந்த ஏழைக்கு சோறு கொடுக்கறது என்ன மாதிரியா, அல்லாஹ் கொடுக்குறதான். அப்போ தான தர்மங்கள் செய்ய இந்த மார்க்கம் சொல்லுது. தான தர்மம் செய்யும்போது எப்படி சொல்லுது, இவர்கள் இந்த மதங்களை மறுக்கக்கூடியவர்கள் ஒரு வாதத்தை வைப்பாங்க, கடவுளை மனிதனை நினை. அதாவது மனிதனை நினைக்கணுமா, எதை மறந்துடணுமா, கடவுளை மறந்துடணுமா. அப்போ இந்த கடவுளை நினைக்கிறது வந்து மனுஷனை மறக்க வைக்குதுங்கிறாங்க. என்ன ஆர்குமெண்ட் அதில், அர்த்தம் என்ன? நீங்கள் கடவுளை நினைச்சா மனுஷனை மறந்துடுவீங்க, அது வேற வேற மார்க்கத்துக்கு நீ சொல்லு, இங்கே சொல்லாத. இங்கே கடவுளை நினைச்சா தான் மனுஷனை மறக்க மாட்டான். கடவுளை நினைச்சானையானால் மனுஷனுக்கு கொடுப்பான், கடவுளை பற்றி பயந்தானையானால் நோயாளிகளுக்கு உதவுவான், கடவுளை பற்றி பயந்தானையானால் ஏழைக்கு உணவளிப்பான். அது இங்கே உள்ள விஷயம். நீ வேற மதங்களுக்கு இந்த கேள்வியை கேட்கலாமே தவிர கடவுளை நினை, அதன் மூலமாக மனிதனையும் நினை என்று சொல்லக்கூடிய தத்துவம் இஸ்லாத்தில் இருக்கிறது. அப்போ வேற இடங்களில் வந்து கடவுளை நினைக்க மனுஷனுக்கு உதவி செய்ய மாட்டான், கோடி கோடியாக கொண்டு போய் பாபாக்கள் காலில் கொண்டு போய் கொட்டுவான், அவன் ஊரில் உள்ள பிச்சைக்காரனு சோறு போட மாட்டான். இது வந்து வேற வேற மார்க்கங்கள் இருக்கலாம், நம்ம இஸ்லாத்தில் இருக்குமா? இஸ்லாமிய கொள்கையிலையும் கிடையாது, நம்ம நடைமுறையிலையும் ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறவங்கள்ட்ட கிடையாது. சமாதியை வழிபடுறவன் அவனை மாதிரி காப்பி அடிச்சு செய்கிறானே, அவன் வேண்டாம் தர்காவில் கொண்டு போய் கொட்டுவான், அவன் வேண்டாம் வீணா போன சந்தனத்துக்கும் சாணிக்கும் செலவழிச்சிட்டு இருப்பான். நமக்கு ஒரு சரியான மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு, பேசிக்கில் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் வருமா? வராது. இப்படி எல்லாம் சொல்லிடுவான். அடுத்து என்ன செய்வான், அல்ல அடே தாகமாக இருக்குன்னு தண்ணி தானடா கேட்டேன், அடியானே தாகமாக இருக்குன்னு தண்ணி தானே கேட்டேன், எனக்கே தண்ணி தரல அப்படின்னு கேட்டவுடனே அவன் என்ன செய்வான், ரப்புல் ஆலமீன் உனக்கு தாகமா, உனக்கு தண்ணியா, நீ எப்போ கேட்டேன், நான் எப்போ தரல, இந்த மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ எல்லாம் என்ன செய்வான், இதே பதில் தான். ஒரு அடியான் வந்து கேட்டானா இல்லையா, தண்ணி இல்லைன்னு குடிக்க தானே தண்ணி கேட்டான், கொடுக்கலாமா இல்லையா, ஏன் விரட்டி அடிச்சே, அவனுக்கு கொடுத்துருந்தா அது எனக்கு கொடுத்தது அப்படின்னு. அப்போ இந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, பொதுவாக மனுஷனுக்கு கொடுன்னா கொடுக்க மாட்டான். மனுஷனுக்கு கொடுன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அதை கொடுக்க எது தூண்டும், கொடுக்க எது தூண்டுறதா வேணும்லங்க. மதம் வேணாம், அல்லாவும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், கொடுங்கிற இவன் கொடுன்னு என்னத்தை கொடுத்து விட்டீங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லி என்னத்தை கொடுத்து விட்டீங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க செஞ்ச தொண்டுகள்லாம் எனக்கு எடுத்து காட்டுங்க பார்ப்போம். கடவுள் இருக்குங்கிறவனாவது சில தொண்டுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஆஸ்பத்திரி கட்டுறான், கல்வி கூட செய்கிறான், ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அது முஸ்லீமே வேறு எவனோ ஏதாச்சும் கொஞ்சம் நெஞ்சம் செய்கிறான். கடவுள் இல்லைன்றவன் மனுஷனுக்கு செஞ்சு எடுத்து காட்ட சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் செய்ய மாட்டானுவோ, ஒரு அறக்கட்டில் வைக்க மாட்டானுவோ, ஒரு மருத்துவ செய்ய மாட்டானுவோ, ஒரு நல்லது கெட்டது பார்க்க மாட்டாங்க, ஏழைக்கு உதவ மாட்டாங்க. அப்போ ஏன் அது 1-2 பேரும் அவனுக்கு இயற்கையாக இருக்கிற இறக்க குணத்தினால் உதவி செய்வான், அந்த கொள்கையினால் இல்லை. கடவுள் இல்லைங்கிற கொள்கையினால் அல்ல, அவன் எந்த கொள்கையில் இருந்தாலும் உதவி செய்கிற மனப்பான்மை மிகச்சில பேருக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வேண்டுமானால் கடவுள் இல்லை என்றும் சொல்லிக்கொண்டு உதவி செய்து கொண்டு இருப்பார்கள். இந்த சித்தாந்தம் உதவி செய்ய வச்சிச்சா, கடவுள் இல்லை உடனே அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சுனா, கடவுளை மறந்துட்டு நீங்கள் வந்து கடவுளை மறந்து மனுஷன் நினைங்க சொன்னீங்களே, கடவுளை மறந்துட்டு மனுஷன் நினைச்சியா,
ப்ராக்டிக்கல் அது வந்துச்சானே? வரவே இல்லை. அப்போ எப்போ ஒரு மனுஷன் கொடுப்பான்? நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான், கொடுத்தா பெரிய பரிசை தருவான், நமக்கு பெரிய நன்மை இருக்கிறது, கொடுக்கறது வீணாக போகாது. மனுஷன் எதையும் ஆதாயங்கிறது தானங்க செய்வான். மனிதனுடைய சுபாவம் என்னவா இருக்கிறது? பெரும்பாலும் ஆற்றுல போட்டால் அளந்து போடுங்கிறான். எதாக இருந்தாலும் ஆதாயம் இல்லாமல் ஆற்றுல இறங்க வரான்னு கேட்குறானா இல்லையா? ஆற்றுல இறங்கினா கூட ஒரு ஆதாயம் இருந்தால் ஆற்றுல இறங்கிடுவோமா இல்லையா? அப்போ மனிதன் எந்த மாதிரி படைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால், கொடுன்னா ஏன் கொடுக்கும், எனக்கு என்ன கிடைக்குங்கிறான். கொடுன்னா உள்ளுக்குள்ளே என்ன கேட்குறான், எனக்கு என்ன கிடைக்கும். இதுதான் 99% மனிதர்களுடைய சுபாவமாக இருக்கிறது. அப்போ அவனுக்கு என்ன சொல்லணும்? கொடுறா, ஒன்றுக்கு 10 தரப்போகிறேன், ஒன்றுக்கு 100 தரப்போம், நான் ஒருத்தன் இருக்கேன், உனக்கு உலகத்துலேயும் பறக்கத்து நிறைய தருவேன், மறுமையிலையும் அதற்கு பரிசு தர வேண்டும்னே கொடுக்கறதுனால ஒரு பெரிய பிரதிபலன் கிடைக்கிது என்ற நம்புகிற காரணத்தினால் கடவுளை நினச்சிக்கிட்டு மனுஷன் நினைக்க முடியுது. அப்போ எதுக்காக நீ மாற்றணுங்கிற? எதை மாற்றணும்? கடவுள் இல்லைன்னு சொல்லி அதை மாற்று. கடவுள் இல்லை என்று சொன்னால் மக்களுக்கு வாரி வாரி வழங்கலாங்கிறீங்க, அதை நீ மாற்றணுமே தவிர இதை மாற்ற தேவையில்லை. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளை நினைப்பது மனிதனை மறப்பதற்கு தூண்டக்கூடியதாக இல்லவே இல்லை. 5 கடமை உலகத்துக்குலாம் தெரியும். இஸ்லாத்தில் விமர்சிக்கிறவனுக்கும் தெரியும் இஸ்லாத்தில் 5 கடமைண்டு. அதில் ஜக்காத்துன்னு ஒரு கடமை இருக்கா இல்லையா? இந்த ஜக்காத்துங்க அல்லாஹ் வணங்குறதா? ஜக்காத்துங்கிறதுல ருக்கு செய்ய போகிறோமா, சைதா செய்ய போகிறோமா, தஸ்பீகா திக்கிற ஒன்றும் கிடையாது. ஜக்காத்துங்கிற கடமை அடுத்த ஆள் கொடுக்குறதானுங்க. மனுஷனுக்கு கொடுக்கறது அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஒன்றாக இருக்குது. எப்படிப்பட்ட மார்க்கம் இது? ஜக்காத்தில் பணத்தை திரட்டி 8 வகையான நற்பணிகளுக்கு செலவழிக்க சொல்கிறான் அல்லாஹ். அந்த 8 வகையான நற்பணிகளுக்கும் யாருக்குரியதுன்னா எல்லா மனுஷனுக்குரியது. இந்த 8 வகையான ஜக்காத்தை திரட்டி பள்ளிவாசல் கட்ட முடியாது. ஜக்காத்து என்று திரட்டி விட்டோம் என்று சொன்னால் அந்த பணத்தில் பள்ளிவாசல் கட்ட முடியுமா? பள்ளிவாசலுக்குன்னு தனி நன்கொடை கொடுத்தால் கட்டலாமே தவிர ஜக்காத்துன்னு கொடுத்து விட்டார்களே ஆனால் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு கூட அதை செலவழிக்கக்கூடாது என்கிற அளவில் முழுக்க மனிதன் ஜக்காத்துடைய செலவீனம் பூராவுமே யாருக்கு? முழுக்க மனுஷனுக்கு செலவழிக்கிறது. அதை ஒரு கடமையாக ஆக்கி இருக்கும் பொழுது இது எப்படி நீ மறுப்ப? நீ எப்படி இந்த மார்க்கத்தை மாற்ற? எதுக்கு மாற்றணும் சொல்லு? எதுக்கு மாற்றுறதுக்கு காரணம் வேணுமா இல்லையா? அப்போ நீங்கள் கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் மட்டும்தான் இந்த கேள்வியை கேட்டுட்டு மறுக்கிறான். எல்லா மதங்களையும் மறுக்கிற மாதிரி இஸ்லாத்தையும் மாற்றி ஆகணும். அது 10 மதத்தை உதாரணம் காட்டி இப்படி தான் எல்லான்றது தப்புது. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பேசு. எங்கள் மதத்தில் மாற்றணும்னா எங்கள் மதத்தை சொல்லி காட்டி என்ன செய்யணும்? நீ சொல்லணுமே தவிர அந்த மதத்தில் இருக்குது, இந்த மதத்தில் இருக்குது, எல்லா மதத்திலும் இருக்குன்னு சேர்த்து விட்டு அதனால் மாற்றக்கூடாது. இருக்கிற மதத்தெல்லாம் சொல்கிற, இல்லாத மதத்தை சொல்லணுமா இல்லையா? எங்கள் மதத்தை சுட்டி காட்டு. அதில் இந்த மாதிரி மனுஷனை மறக்க சொல்லுது, காசை கரியாக்க சொல்லுது, காசை வீணாக்க சொல்லுது, அப்படியெல்லாம் எங்கள் மார்க்கத்தில் உண்டா? நீனாச்சும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிச்சு தெரியுற. நாங்கள் அதையே ஹராம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த பகுத்தறிவாதிங்கிறாங்களே, பகுத்தறிவாதி என்ன செய்கிறான்? அவனுடைய கோரிக்கையில் ஏதாவது ஜெயிச்சிட்டான்னு சொன்னால் பட்டாசு வெடிக்கிறான். இல்லை என்னடா நன்மை? இந்த பட்டாசு வெடிச்சு சத்தம் வர்றதுனால ஏதாவது நன்மை இருக்குதா? ஏழையுடைய வயிறு நிறையுதா? அந்த கெமிக்கல் வர்றதுனால மனிதனுக்கு சுகாதாரத்தை ஏற்படுத்துதா? அது நச்சுக்காற்றை இது வைக்கிறீங்க, காசை வீணாக்குறீங்க, தெருவையெல்லாம் குப்பையாக்குறீங்க. அப்போ காற்று மாசுபட்டு போச்சு, வெப்பத்தை உலகமே வெப்பமாக போச்சுங்கிறான், வெப்பத்தை அதிகமாக்கி கொண்டிருக்கிறீங்க. இதெல்லாம் யார் செய்கிறா? மதத்தில் உள்ளவனும் செய்கிறான், பகுத்தறிவாதியும் செய்கிறான். மதத்தில் உள்ளவனும் செய்கிறான். இப்படிலாம் செய்யலாமான்னு கேட்டுக்கிட்டு இவன் தான் செய்கிறான். அவன் வேற ஒன்றுக்கு பட்டாசு விட்றான், இவன் வேற ஒன்றுக்கு பட்டாசு விட்றான். 2 பேரும் பட்டாசு தான் விட்றாங்க, 2 பேரும் வான வெடிக்க விட்றான். எதுக்கு விட்றாங்கிறத வித்தியாசப்படுறாங்க. நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுது? எதுக்குடா பட்டாசு, எதுக்குடா காசை வீண் பண்ணுறீங்க, எதுக்குடா மனுஷனுக்கு கேடு செய்கிற ஒன்றையும் செய்யாத. இந்த மார்க்கம் என்ன சொல்லுது? குல்லு முஃப்திரின் ஹராம், மனிதனுக்கு கேடு செய்கிற எல்லாம் ஹராம். அப்போ இந்த பட்டாசை வெடித்து அதனால் வரக்கூடிய நச்சு புகைகள் வருவது மனுஷனுக்கு கேடு தரும். அந்த சத்தம் பலவீனமான செவித்தன்மை உள்ளவர்களுக்கு கேடு தரும். அந்த சத்தம் இதய நோயாளிகளுக்கு கேடு தரும். அந்த சத்தம் குழந்தைகளுக்கு கேடு தரும். அந்த சத்தம் தூங்குறவனுக்கு கேடு தரும், பாதிக்கப்பட்டவனுக்கு கேடு தரும், நோயாளிகளுக்கு கேடு தரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கேடு தரக்கூடிய ஒரு விஷயத்தை மதவாதிகளும் செய்கிறான், மதத்தில் வெளியே உள்ளவனும் செய்கிறான். அவன் சொல்கிறான் நீங்கள் மாற்றுங்கிறான். இல்லை மாற்றுங்க இஸ்லாத்தை. எதுக்குடா மாற்று? நீ இதை மாற்று முதல்ல. எல்லா மதங்களும் மாறட்டும், நீனும் மாறு. வேணான்னு கேள்வி கேட்குறிய, நீ தானடா சிலையை வைக்கிற, நீ தானே எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற. இந்த கேள்வி கேட்குறவன்லாம் யாருன்னு கேட்டால் மாற்றணுங்கிறவன்லாம் பகுத்தறிவாதின்ற பொருள் தான் கேட்குறான். மாற்றி ஆகணும், மதமே தேவையில்லை, இப்படியான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அப்போ இஸ்லாத்தில் அது இல்லை. இந்த ஹதீஸில் நம்ம என்ன விளங்கிறோம்? இந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் டயலாக்லாம் இதெல்லாம் இங்கே எடுத்தது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்றது இதனது? அந்த ஏழையை சிரிக்க வச்சுருந்தா என்னை எங்கே பார்த்துருப்பாய், அவனுக்கு சோறு போட்டிருந்தா என்னை எங்கே பார்த்துருப்பாய், அவனுக்கு தண்ணி கொடுத்தா என்னை எங்கே பார்த்துருப்பாய். அப்போ ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போங்கிறது இவங்க காப்பி அடிச்சுக்கிட்டு வாயினால் வரட்டுவாதமாக சொல்கிறாங்களே தவிர
நிஜமாகவே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுகிற சித்தாந்தம் இங்கே தானே இருக்குது. இறைவனுக்கு எதை செய்கிறா இருந்தாலும் ஏழைக்கு செய்யி, இறைவனுக்கு செய்கிற இறைவன் தேவையே இல்லாதவன். அப்போ இந்த மாதிரி வாசலை வந்து இறுக்கி அடைத்து இருக்கும் பொழுது இந்த மதத்தில் வந்து பொருளாதாரத்தை வந்து வீணாக்க சொல்லுதுன்னு சொல்ல இயலுமா? மதம் வந்து எங்கள் பணத்தை நாசமாக்குன்னு சொல்ல இயலுமா? அப்போ இதில் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையையும் இஸ்லாம் என்ன செய்கிறது, தடுத்து நிறுத்தி விடுகிறது. அடுத்து என்ன, இந்த இதெல்லாம் வேணான்னு சொல்கிறேன். இந்த பொருளாதாரத்தை காரணம் காட்டி மதமே வேணாம், மாற்றவே எல்லாத்தையும் மாற்றணுங்கிறான். அது சரி விஷயம், நம்மளையும் கூட சேர்த்துக்கிறான். எல்லாத்தையும் மாற்றணும்னு வாதம் வைக்க என்ன செய்யறான், எல்லா மதத்தையும் மாற்றணும். ஒருத்தரும் சரியில்லை, 10 இதை காட்டுவானா 10 மோசமாக இருக்குமா, 11வது அவன் சொல்கிறத விட நல்லா இருக்கும், அதை கண்டுக்கிறாமே. இந்த 10 அப்படி இருக்குது, அதனால் எதையும் மாற்று. எதையும் மாற்றனேன், எங்களை எதுக்கு மாற்றனேன், எங்கள்கிட்ட மாற்றுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அடுத்து என்ன காரணம் சொல்கிறாங்க, பொதுவாக இது மாற்றணும், மதங்கள் வேணாம், அது மாற்றி தான் ஆகணும், இந்த காலத்துக்கு ஒத்து வராது என்றெல்லாம் சொல்லக்கூடிய என்ன செய்வான்னு கேட்டால், கடவுள்னு சொல்கிறாங்க. கடவுளை திங்கிறாரு, கடவுளை காணிக்கை வாங்கிக்கிறாரு, கடவுள் பேரை சொல்லி மனுஷன் திங்கிறான். அவங்க வாதம் மாற்றணும்னு சொல்கிறாங்க இல்லையில, மதங்களை மாற்றணும், மதங்கள் தேவையில்லை என்று வாதம் வைக்கக்கூடியவர்கள் அடுத்து என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, கடவுள் பேரை சொல்லி சாப்பிட்றலாம் மனுஷன். யார் சாப்பிடுவா, பூசாரி தான் சாப்பிடுவார், அந்த மத குரு தான் சாப்பிடுவார். கடவுளுக்குன்னு ஒன்றும் போகாது, ஆனால் கடவுளுக்கு தான் கொண்டு கொடுப்பான். இவன் கொண்டு போகிற பால் பழம் தேங்காய் எல்லாம் யாருக்கு தான், பூ ஏதாவது உள்ள ஒரு காணிக்கை எல்லாமே இவன் என்ன நினச்சிட்டு கொடுக்குறான்னா கடவுளுக்கு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் உண்டியில் உடைக்கிறதும் கடவுள் கிடையாது, என்றதும் கடவுள் கிடையாது, சாப்பிட்றதும் கடவுள் கிடையாது, மனுஷன் தான் திங்கிறான். அப்போ வந்து அதை பார்க்குறானா, வெளியே இருந்து பார்க்குறானா, என்னடா இது கடவுள்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கடவுளுக்கு எடுத்துக்கிட்டாச்சும் பரவாயில்லை, அவர் எடுத்துக்கிறவே இல்லை. நம்ம கொண்டு போய் போடுறோம், கடவுளை வண்டியில் போட்டு அடுத்த நான் திறந்து பார்த்து காணா போயிருக்கணும், கடவுள் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்படி இருந்தால் கூட தப்புது. கடவுளுக்கு ஏன் தேவை உள்ளவர் இது கடவுள், வேறு கேள்வி வந்துடுறதில்ல. இந்த கேள்வி விட்டு வேறு கேள்வி தாண்டிடும். சரி அப்படி வச்சுக்கிடுவோம். இப்போ கடவுளுக்கு நீங்கள் கொடுத்தது கடவுளுக்கு எடுத்துக்கிட்டாச்சும் பரவாயில்லை. இப்போ மதங்கள் என்று சொல்வது எதுக்கு வச்சுருக்கிறாங்க என்று கேட்டால், மதவாதி பிழைக்கிறதுக்கு தான். மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. இந்த மதத்தை சொல்லி அந்த மதத்தை வச்சு பழைப்பு வயிறு வளர்க்கக்கூடியவர்கள் வந்து சம்பாதிப்பாங்க. என்னத்தையாவது எதாக இருந்தாலும் குறுக்க நடுக்குன்னு என்ன செய்வாங்க, அதை வந்து ஆதாயத்தை அடைஞ்சிருவாங்க. கடவுள்கிட்ட நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்க போனால் கூட நிற்கவே வைக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணும், அதுக்குன்னு அவர் தான் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் உங்கள் கோரிக்கையை சொன்னோன்னே யார் பேருக்கு செய்யணும்னு கேட்பார். இன்னார் பேருக்கு செய்யணும், என்ன கோரிக்கைக்கு வைக்கணும்னு கேட்பார். இன்னும் கோரிக்கைன்னு அவர்கிட்ட சொன்னோமா, அவர் பாஷையில் என்ன செய்வார், அதை இதெல்லாம் காட்டிக்கிட்டு அந்த கடவுளுக்கு நறுமணத்தையெல்லாம் காட்டி அந்த பொருள்களை எல்லாம் காட்டி என்ன செய்வார், அதில் சொல்லிட்டேன், உங்கள் கோரிக்கை கரெக்டாக என்னஞ்சாச்சு, எடுத்து வச்சாச்சு, எடுத்துகிட்டு போங்க பாரு, இப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இது மாதிரி ஆகிருக்கும்போது நான் அதே அந்த காணிக்கை அவருக்கு சேர்ந்துருது. இந்த வேலையை கடவுள்கிட்ட கேட்கக்கூட நமக்கு தெரியலை, நல்ல வேலைக்கு நின்று வாங்கி தர்றாரு, நம்ம அவர்கிட்ட முறையிடுறோம். இப்படி தானே எல்லாத்துலையும் இப்படி தானே இருக்குது. எல்லா மதங்களில் உலகத்தில் உள்ள எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கே வந்து அந்த கடவுள்கிட்ட வந்து மனுஷன் பேச முடியாது. மனுஷன் புரோக்கர் தான் பேசுவார். கடவுள்கிட்ட பேசுகிற யார் தான் பேசுவா, கடவுளுடைய ஏஜென்ட் சொல்லி கடவுள் நியமிக்கலை, தன்னைத்தானே புரோக்கர் ஆக்கி கொண்டவர்கள். அப்போ கடவுளுக்கு புரோக்கர் என்று தங்களை நியமித்து கொண்ட இடைத்தரகர்களாக இருக்கிறவர்கள் தான் மனிதனுக்கு தேவையான விஷயங்களை கடவுள்கிட்ட வாங்கி தருவார்கள். அப்போ புரோக்கரை சும்மா கமிஷன்லாம் புரோக்கரில் பார்ப்பானா, ஒருத்தனை புரோக்கர்னு இறங்கிட்டான்னு சொன்னால் வீட்டு புரோக்கராக இருக்கட்டும், வேறு எந்த கல்யாண புரோக்கராக இருக்கட்டும், கமிஷன் தானே வேலை செய்வான். அப்போ இவன் புரோக்கர்னு எப்போ ஆகிட்டான் என்ன செய்வான், கமிஷன் வாங்குவான். மற்றவங்க கமிஷன் 10% வாங்குவான், மொத்த கமிஷன் இவன். மற்றவங்க என்ன செய்கிறா, 10% கொடு, 20% கொடு, ஒரு மாதம் வாடகை கொடுன்னு கேட்பானுங்க கமிஷன். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் டோட்டலாகவே கமிஷன் வைக்கிறான். பார்க்குறமா இல்லையா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லா மதத்திலும் இருக்குது. இதுக்கு மாற்ற தான் வேணும். இப்படி ஒன்று இருந்தால் மாற்றணும். அவனு கடவுள்கிட்ட ஏதாவது கேட்குறத நீங்கள் தான் சொல்லி வாங்கிட்டாங்கன்னா மாற்று, அது மாறத்தான் வேணும். இங்கே மாற்ற முடியுமா? இங்கே என்ன சொல்லப்படுது, இதா சால கைபாதி அன்னி இன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் கிட்ட இருக்கிறேன், அருகில் இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாய் இதா தான், கேட்கிறவனுடைய பிரார்த்தனையை நான் கேட்டு பதிலளிக்கிறேன். ஒல் யூமினு பி, அவன் என்னை நம்பட்டும். பொல் எஸ்தஜீபுலி, என்னிடத்தில் பதிலை தேடட்டும். அப்போ வந்து அல்லாஹ் எப்படி நமக்கு சொல்கிறான்னு கேட்டால், உங்கள் இறைவன் கிட்ட இருக்கிறான். கிட்ட இருந்தால் எதுக்கூட புரோக்கரு, பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு புரோக்கர் எனக்குள்ளே உட்காந்துருக்காரு, எதுக்கு புரோக்கரு? எனக்கு ஏத்தாப்புல ஒருத்தர் உட்காந்துருந்தா அவர்கிட்ட பேசுறதுக்கு புரோக்கர் வேணுமா? ஏத்தாப்புல இருக்காரு, அவர் கூப்பிட்டு வந்து பேசுங்கன்னு ஏன் சொல்லணும்? நேராக பேசிக்கிற வேண்டியதானே. அப்போ இறைவன் எப்படி சொல்கிறான், புரோக்கர் இல்லைங்கிறத இந்த மாதிரி யாரும் சொல்ல முடியாது. புரோக்கர் இல்லைங்கிறது செய்யறான்ல. உங்களுக்கு இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அருகில் இருக்கிறான். அருகில் இருக்கிறது, அருகில் இருந்து கூட செவடனாக இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கிறான்.
அருகில் இருந்தால் கூட நீ யாரும் என்கிட்ட கேட்குறது வேற ஆள் கூட்டு வாடான்னு சொல்கிறவன் கிடையாதுவன். எவனாக இருந்தாலும் வந்து கேளுன்னு சொல்கிறவனாக இருக்கிறான். இந்த இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்னு கேட்டால், நான் கிட்டையும் இருக்கிறேன், புரோக்கரை கூட்டிகிட்டு வராத. தொழுகையில் ஜமாத்து தொழுகை நடத்துகிறாருன்னு சொன்னால் அது புரோக்கர் கிடையாது. கூட்டாக பலரும் சேர்ந்து செய்யும்போது ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும். இவன் ருக்கு செய்யும்போது நிமிர்ந்துக்கிட்டு தான் நல்லாவா இருக்காது. இவன் குனியும் போது நிமிர்றது, இவன் நெத்தியை நிலத்தில் வைக்கும்போது அவன் நின்றுட்டு இருந்தான்னா பார்க்க நல்லா இருக்காது. எல்லாம் ஒரே மாதிரி செய்வதற்காக அந்த தொழுகைக்கு ஒரு தலைவர், கூட்டு தொழுகைக்கு ஒரு தலைவருங்கிற அடிப்படையில் ஒரு இமாம் இருப்பாரே தவிர அவரை புரோக்கர் நமக்கு தொழுகை முடிச்சுட்டு நம்ம தான் கேட்டுக்கணும். அப்படி தான் ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. தொழுகை என்பது இறைவனுக்காக செய்கிற ஒரு வணக்கம். அந்த மாதிரி நேரத்தை நிர்ணயித்து செய்கிற காரணத்தினால, சில விதமான அந்த குனிந்து நிமிருகிற காரணத்தினால, சில வசனங்களை ஓதுகிற காரணத்தினால அது இம்மையிலே மறுமையில் நன்மை தருவதற்கு செய்கிற ஒரு வணக்கம். அந்த வணக்கத்துக்கு அப்புறம் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லது சாதாரணமாக கேட்குற பிரார்த்தனைகள், வீட்டில் எழுந்திரிச்சு கேட்குற பிரார்த்தனைகள், தூங்கும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்துன்னு சொல்லி தூங்குறீரா இல்லையா? ஒன்று பூசாரி கூட்டு தூங்க போகிறேன், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் தூங்கணும் இன்னைக்கு சொன்னோமா? நமக்கு எல்லாம் எப்படி இந்த மார்க் ஆக்கியிருக்குன்னா, இந்த கோரிக்கைக்கு மட்டும் கடவுள்கிட்ட போனால் இவங்க மறந்துடுவாங்க. இவங்கள அடிக்கடி கேட்க வைக்கணும். நல்லா எப்படி செய்கிறான், ட்ரைனிங் தர்றான். இவங்கள வந்து ஒரு கோரிக்கைக்கு மட்டும் புள்ள வேணும் பணம் வேணும்னு கேட்குறோம் நிப்பாட்டக்கூடாது. இவங்கள இல்லாட்டி புரோக்கர்கிட்ட போயிடுவாங்க. இவனை எப்படி நம்ம கொண்டு போகணும், இந்த மனுஷனை கக்கூசுக்கு போனாலும் என்கிட்ட கேட்டுப்போம், பர்மிஷன் கேட்டுப்போம். அது நம்ம அப்படி தானே போகிறோம். பாத்ரூம் போறியா, பள்ளிக்கூடத்தில் உட்காந்து என்ன கேட்டு தானே போகணும், எந்திரிச்சு போகணும். எல்லாம் என்ன செய்யறான், பாத்ரூம் போறியா யாரெல்லாம் மன்னிச்சுக்க உள்ளே போயிட்டு வர்றேன், என்னைய கழிவையெல்லாம் நிற்கிறேன், அல்லாவுக்கு எல்லா புகணும், சாப்பிட்றியா பிஸ்மில்லா சொல்லு. அப்போ என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம பேரை சொல்லிக்கிட்டே இரு, டைரெக்டாக தொடர்பு கொள்ளு. அப்போ அல்லாஹ் என்ன எப்படி ட்ரைனிங் தர்றான்னு கேட்டால், உள்ளே வந்தால் ஒரு துவா, வெளியே இறங்கினா ஒரு துவா, நடந்தால் ஒரு துவா, தூங்குனா ஒரு துவா, தூங்கி எந்திரிச்சா ஒரு துவா. இதெல்லாம் என்ன பூசாரி வச்ச செய்கிறோம், புரோக்கர் வச்ச செய்கிறோம். ஒவ்வொருவரும் நேருக்கு நேரம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இறைவா அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வகையா, ஓம் பேரை சொல்லி அல்லாஹ் தூங்குகிறேன், ஓம் பேரை சொல்லி தான் எந்திரிக்க முடியும். அல்லாண்டு அல்லாஹும்ம இறைவான்னு நேரத்தானே கூப்பிட்றீங்க. பேசுகிறத யார்கிட்ட, அதை தானே கூப்பிட்றீங்க. தொழுகையிலே கூட இமாம் ஜமாத்தா இருந்தால் கூட பேசுகிறது நம்ம தானே பேசுகிறோம். அத்தஹியாத்தில் ஓதுறீங்களே அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின், இறைவான்னு கூப்பிட்டு முகமது ஸல்லல்லாஹு அருள் புரிவாயாக, அவங்க குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக, இப்ராஹிமுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிந்தது போல எங்கள் முகமது நபிக்கு அருள் புரிவாயாக அல்லாஹ் கூப்பிட்டு தானே பேசிகிட்டு இருக்கிறோம். ஜமாத் தொழுகையாக இருந்தால் கூட அத்தஹியாத்தில் உட்காந்து ஓதுற துவா நீங்கள் தானே கேட்குறீங்க. அத்தஹியாத்து முடிஞ்ச பிறகு ஓதுற பல துவாக்கள் இருக்குது, செலவாத்துக்கு அப்புறம் ஓதுற துவாக்கள், அது எல்லாமே நம்ம நேரடியாக தான் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் கூட்டாக வந்து ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும், தொழுகை பார்த்தா ஒரு இராணுவம் மாதிரி இருக்கணும். அதுக்காக வேண்டி ஒரு தலைவர் ஒருத்தர் வந்து சொல்ல குனிய அந்த கமாண்டிங்காக வேண்டி அவர் இருக்காரே தவிர அவர் ஏஜெண்டா கடவுளுக்கு, அவர் வந்து புரோக்கராக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவரை வச்சு தான் நம்ம கடவுள் நெருங்க முடியுமா? அப்படி அந்த மாதிரி சொல்லக்கூடிய மார்க் கடவுளுக்கு இடைத்தரகராக இருந்து மனிதன் சம்பாதிக்கிறான், பொருளாதாரத்தை சுரட்டுறாங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் வெறுக்கலாம். வெறுத்தால் அது நியாயம். அப்படி இருந்தால் அதை மாற்றியாக வேண்டும். இந்த மார்க் என்ன சொல்லுதுன்னா, புரோக்கர் வைக்காதேன்னு சொல்லுது. எப்படி சொல்லுது? உலகது ஹலக்கனல் இன்சான, மனிதனை நாம் படைத்திருக்கிறோம். ஒன் அலமும் மாத்து வஸ்விசுபிகி நப்சுகு, அவன் உள்ளத்தில் ஓடுற எண்ணம் இருக்குதே அதுவும் தெரிஞ்சு வச்சுருக்குறோம். புரோக்கருக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என்ன தெரியும், நீ வாயினால் கேட்குற மட்டும் தெரியாதுடா, நினைக்கிற அதுவும் எனக்கு தெரியும். மனுஷனை நாம் படைத்திருக்கிறோம், உன் மனசில் நினைக்கிற பாரு அதையும் தெரியக்கூடியவன நான் இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அருகே இருக்கிறேன்டா. எவ்வளோ அருகே இருக்கிறேன், அவனுடைய பிடரி நரம்பை விட கிட்டத்தில் இருக்கிறேன். நமக்கு பிடரி நரம்புங்கிறது, பிடரி நரம்பு எங்கே இருக்குது, நமக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நமக்குள்ளே தான் இருக்குது. பிடரியுடைய நரம்பு இருக்கா இல்லையா? பிடரி நரம்பை ஏன் எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், அந்த பிடரி நரம்பு தான் ஜங்ஷன் பாக்ஸு. மூளையிலேருந்து வரக்கூடிய எல்லா நரம்புடைய தொகுப்பு இங்கே தான் இருக்கிறது. அப்போ இதுதான் மூளை தான் மனுஷன் வச்சுக்கிறோங்க. அந்த மனுஷனுக்கு அந்த பிடரி நரம்பு தான் அதுக்கு எல்லா பக்கமும் சப்ளை செய்யுது. அந்த இடத்துல தான் கைக்கு பேசுறதுக்கு கனெக்ஷன் வருது, கை ஆட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சிக்னல் அங்கே இருந்தால் கிடைத்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் என்ன சொல்கிறான்னா, இந்த பிடரி நரம்பு உன் மூளைக்கு எவ்வளோ கிட்ட இருக்குது, ஒட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா? மூளை தான் மனுஷனுக்கு ரொம்ப கிட்ட உள்ள பொருள் எது? மூளை தான் மனிதன் என்று வைத்துக் கொண்டீர்களே. ஆனால் அவனுக்கு அருகே ரொம்ப அருகே உள்ளது கையை காலை விட அதான கிட்ட இருக்குது. மூளைக்கு வந்து இதான் கிட்ட, கையை விட காலை விட எல்லாத்தையும் விட. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதை விட நான் கிட்டங்கிறான். உன் மூளைக்கு அருகே இந்த நரம்பு இருக்குதே அதான் கிட்ட. நீ நினச்சி அதை தொட்ட பகுதி அதான், ஒட்டிக்கிட்டு இருக்கிற பகுதி அதான், மூளையோட டைரெக்டாக தொடர்பில் இருக்கிற பகுதி இதுதான். அப்படி நினைக்கிறியா? அதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேங்க. நல்லா நான் எவ்வளோ கிட்ட இருக்கேன்னு கேட்டால், உன் பிடரி நரம்பை விட
உனக்கு அருகே இருக்கிறேன். அப்படி ஒருத்தனை வச்சுக்கிட்டு எதுக்கு புரோக்கருங்கிறேன்? இவ்வளோ கிட்ட இருக்கிறான். ஒரு செத்து போன தர்காவில் போய் கிட்ட நின்று கூப்பிட்டா கூட அவர் பத்திரிக்கையில் கிடக்கிறாரு, அவ்வளோ தூரத்தில் இருக்கிறாரு. இவன் என்ன செய்கிறான்? அதை விட கிட்ட இருக்கிறான். அல்லாஹ் வந்து பக்கத்தில் ஒரு மனுஷன்ட்ட பேசுறீங்க, அதே ஒரு அடி 2 அடி டிஸ்டன்ஸ் இருக்க தான் செய்யும். அல்லாஹ் என்ன செய்கிறான்? டிஸ்டன்ஸே கிடையாது, அவ்வளவுக்கு நெருக்கமாக ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறேன்டா. என் நெருக்கம் அப்படிப்பட்டது. அதுக்காக நமக்குள் அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், உன் பிடரி நரம்பு பிடரிக்கிட்ட உள்ளதை மூளை வந்து எவ்வளோ சீக்கிரம் கேட்டுக்கொள்கிறதோ, சீக்கிரம் அந்த கனெக்ஷனை கொடுத்து விடுகிறதோ, சீக்கிரம் அதை கடத்தி விடுகிறதோ, அந்த மாதிரி உன் கோரிக்கை சொன்ன அடுத்த செகண்ட் பிடரி நரம்புக்கு மூளையிலேருந்து வருமே, அதை விட வேகமாக மூளையிலேருந்து கட்டளை அப்படி தானே வருது. மூளையிலேருந்து கட்டளை எவ்வளோ வேகமாக வருது? ஒளி வேகங்கிறாங்க. ஒளியெல்லாம் மிஞ்சின வேகத்தில் வந்துகிட்டு இருக்குது. ஒரு எறும்பு கடிக்குது, அந்த நிமிஷத்துக்கு போய் அடிக்கிறீங்க. எப்படி அடிக்கிறீங்க? மூளையிலேருந்து கமாண்ட் வருது, அங்கேருந்து வருது, டேய் தோளில் நம்ம ஊறுது அப்படின்னு சொல்லி கைக்கு ஒரு கட்டளை வருது. கரெக்டாக அந்த பாயிண்ட் வச்சு கரெக்டாக போய் அடிச்சு விடுதா இல்லையா பார்க்காமலையே? இந்த ஆர்டர் எங்கேருந்து வருது? மூளையிலேருந்து வருது. ஒவ்வொரு உங்களுடைய அசைவு, நான் உங்களை பேசி கொண்டிருக்கிறேன்னா எத்தனை நேரம் வாய் அசையுது, இதெல்லாம் ஒவ்வொரு செகண்ட் அங்கேருந்து ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கிறது. கை ஆட்டுறேன், காலை ஆட்டுறேன், எல்லாமே எங்கேருந்து வருது? அங்கேருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த கட்டளைகள்லாம் என்ன வேகத்தில் வருகிறதோ இதை விட வேகமாக என் கட்டளை வரும். உன்னுடைய எறும்பு கடிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே உன் கை போய் அடிக்கிறதுக்கு மூளை கமாண்ட் பண்ணுதா இல்லையா? அதை விட கிட்ட நான் இருக்கிறேன், என் கமாண்ட் அதை விட மிஞ்சி வரும். வாயை துறக்கிறதுக்குள்ளே நிறைவேற்றிடுவேன். வாயை துறக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து சேர்ந்துடும். வாயை துறக்காமல் எப்படி அல்லாட்ட கேட்கலான்னு பிளான் பண்ணி அப்போ எனக்கு தெரிஞ்சு போயிடும். அதுதான் சொல்லி கேட்டான், நாளமும் மாத்து வசுபிசுபிகி நப்சுகு, அவனுடைய உள்ளம் எதை வந்து எண்ணுகிறதோ அதையும் நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன், அவ்வளோ அருகில் இருக்கிறேன். அப்போ வந்து அல்லாஹ் வந்து நம்ம வாயினால் சொல்வதற்கு முன்னாடி மனசில் நினைக்குவோமே, அல்லாட்ட நம்ம அந்த மாதிரி கேட்கணும்னு பிளான் பண்ணி வார்த்தையெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்குள்ள அல்லாஹ் பிளான் பண்ணி தெரிஞ்சிடும், இவனுக்கு இது கேட்க போகிறான்றது அது தெரிஞ்சு போயிடும். அப்படி நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி 50வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் நான் ரொம்ப நெருக்கமானவன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து சக்ராத் ஹாலில் இருக்கிற மனுஷனை பற்றி எல்லாம் பேசும்பொழுது நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். சக்ராத் ஹாலில் இருந்தால் எல்லாரும் கூடியிருப்பாங்க, சொந்த பந்தம்லாம். செத்து போக போகிறான்றதை என்ன செய்வாங்க, எல்லாம் வந்து கூடி வந்து பக்கத்தில் இருப்பாங்களா இல்லையா? அவனை கிட்டத்தில் எல்லாரும் இருப்பீங்க. கிட்டத்தில் ரொம்ப கிட்ட சக்கராத்து நேரத்தில் ரொம்ப தடவை கொடுக்குறது, நெஞ்ச தடவை கொடுக்குறது, கையை பிடிக்கிற காரணம் மனுஷனை அவரையே கூல் பண்ணுற மாதிரி, ஒரு ஆறுதல் படுத்துகிற மாதிரி அவ்வளோ நெருக்கமாக ஒட்டிக்கிட்டு என்ன செய்வீங்க, பொண்டாடி தலையதுக்கு மாதிரி தொடையில் போட்டுக்குருவா. அப்புறம் இருக்கிற மகன் வந்து காலக்கால் தடவை கொடுப்பான், மகன் வந்து கையை தடவை கொடுப்பான். அவ்வளோ நெருக்கமாக என்ன செய்வீங்க, இருப்பீங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதுக்கு மேலே நான் நெருக்கமாக இருக்கேன்னாங்கிறான். ஒருத்தன் சக்கராத்து காலில் இருக்கும் பொழுது நீங்களெல்லாம் எவ்வளோ நெருக்கமாக அவன்கிட்ட போய் உட்காந்துட்டு இருப்பீங்களோ, நஹ்னு அக்ரபு இலைஹி, அவனுக்கு நாம நெருக்கமாக இருப்போம். உங்களை விட நாம் அவனுக்கு நெருக்கமாக இருக்கும். வலாக்கின் லா துப்சிரூன், நீங்கள் பார்க்க மாட்டீங்க, எனக்கு அது நான் இருக்க உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் தான் நெருக்கமாக இருக்கிறேன். சக்கராத்தை அடைகிற நேரத்தில் கூட நான் தான் கிட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ உனக்கு எதுக்கு புரோக்கரு? அப்போ இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து நின்று தான் நம்ம காரியத்தை செஞ்சு தரணும் என்று இருந்தால், நமக்கு கடவுள்கிட்ட கேட்க இயலாதுன்னு இருந்தால், என்னைக்கு கடவுள்கிட்ட கேட்க இயலாட்டி எனக்கு ஏன் அந்த கடவுள்கிட்ட கேட்கலாம்ல? எனக்கு கடவுள்கிட்ட கேட்க இயலாது, அப்போ எதுக்குப்பா அந்த கடவுள்? அப்போ கடவுளுக்கு எனக்கு தொடர்பு, நான் போய் கேட்குற மாதிரி எனக்கு தர்ற மாதிரி இருக்கிற கடவுள் தான் எனக்கு வேணும். மனுஷன் ஏமாற்றி போடுவானா இல்லையா? மனுஷங்கிறவன் ஏமாற்றக்கூடியவனாக இருக்கான், நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். புரோக்கர் வழியாக தான் அணுகணும்னு ஒரு கான்செப்ட் இருந்தால், அவன் கெட்ட புரோக்கராக இருந்தானா கெட்ட விட்டு தானே காட்டிடுவான். 2 ரூம் உள்ளது 12 ரூம்னு சொல்லுவானா இல்லையா? காற்று ஜில்ஜில்னு வருவோம்பா, உள்ள விபத்து உண்மை இருக்காது. அது மாதிரி புரோக்கர் இருக்காங்க இல்லையா? புரோக்கர்கள் வந்து அந்த மாதிரி சொல்லும் பொழுது அப்போ கடவுள் புரோக்கர் பற்றி செய்வான். அதனால் கடவுள்கிட்ட நெருக்கிறதா இருந்தால் கடவுள் எப்படி அதை பாதுகாக்கணும்? புரோக்கர் கையில் விட்டுறக்கூடாது, மனுஷன் கையில் விட்டால் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த வாசலை அடைச்சா தான் அடியானுக்கு நல்லது என்றதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மாதிரி இந்த மார்க்கம் எல்லா விதமான புரோக்கரையும் அடித்து தகர்த்து எரிகிறது. இன்னும் சொல்ல போனால் 10வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், யாபுதூன மின்தூனில்லாஹி மாலா எல்லோருகும் வலா என்போகும், தங்களுக்கு நன்மையும் தீமையும் தராதவற்றை எல்லாம் போய் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்போலுன ஹாவுலாய் ஷிஃபாவுனா இந்தல்லா, அல்லாவிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவாங்க, புரோக்கர்களை பார்ப்பாங்க என்று சொல்லுகிறார்கள். அது அல்லாஹ் கண்டிக்கிறான். புல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அத்து நபியூன் அல்லாஹ பிமாலா யாலம் பிஸ்ஸமாவாத்தி வலா ஃபில், வானங்களிலும் பூமியிலும் அல்லாவுக்கு தெரியாத விஷயம் இருந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா? புரோக்கர் இருக்கிற எனக்கு தான் எனக்கு தெரியுமேடா. அல்லாஹ் எப்படி கேட்குறான்? அல்லாட்ட நெருக்கி வைக்குவாரான், சிபாரிசு பண்ணுவாருங்கிறீங்க. சிபாரிசு யாருக்கு பண்ணுவோம்? தெரியாத ஆள்கிட்ட போய் சிபாரிசு பண்ணுவோம். எனக்கு வந்து எனக்கும் பிரதமருக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குன்னு வைங்க, அது எனக்கு யாராவது சிபாரிசு வேணுமா?
நாங்கள் 2 கிளாஸ்மேட்டு, நானும் பிரதமர் ஒரு காலத்தில் ஒன்றா படித்தோன்னு வைங்க, எங்களுக்குள்ள ரொம்ப நெருக்கம் இருக்குது. ஒரு பல வருஷங்கள் நான் பழகி இருக்கணும்னு நினச்சா இப்போ நேராக பேசிட்டு போகிறேன், ஃபோனில் பேசிட்டு போகிறேன். பிரதமர் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு பேர் கூப்பிடுவோன்னா எப்போ கூப்பிடுவோம்? அவரை தெரியாட்டி கூப்பிடுவோம். பிரதமர் எனக்கு தெரியலைன்னா என்ன செய்வோம்? எனக்கு தெரியாதுங்க, ஒரு வேலை இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வைங்க, முதலமைச்சர் அறிமுகப்படுத்தி வைங்க, அந்த தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைங்க, அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைங்க, இப்படின்னு ஒரு கலெக்டரை அறிமுகப்படுத்தி வைங்க. அதெல்லாம் எப்போ கேட்போம்? தெரியாட்டி தானே. எல்லாம் என்ன கேட்குறான்? எனக்கு ஒரு புரோக்கர் இந்த அடியார், உன் அடியார் இந்த மாதிரி கேட்குறாரு, அவர் பார்த்து செய்யின்னு சொல்லுவார். அப்போ எனக்கு தெரியாதுண்ணா, இவர் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிறேன்னா. அப்போ என்னையும் மடையனாக்குறீங்களா? அல்ல எப்படி கேட்குறான்? அல்ல எப்படி கேட்குறான்னா, ஹாவுலாயும் சுஃபாவுனா இந்தல்லாங்கிறாங்க. புரோக்கரை ஏற்படுத்தி கொண்டு இந்த புரோக்கர்கள் எங்களுக்கு கடவுள்கிட்ட நெருக்கத்தை உண்டாக்குவார்கள், எங்களுக்கு வாங்கி தருவார்கள் சொல்லியாடா. அல்ல கேட்குறான், குழு நபியை நீங்கள் திருப்பி கேளுங்க, இந்த மார்க்கம் எப்படி கேட்குது? மாத்தணும்னு கேட்குறீங்களா? அவனுக்கும் சேர்த்து இந்த மார்க்கம் சொல்லுது. நபியே அவங்கள்ட்ட சொல்லுங்க, அத்து நபியும் அல்லாஹ விமாலா யஅலமு ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயங்கள் இருந்து இந்த புரோக்கர்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் என்று சொல்கிறீர்களா? எனக்கு எவனும் சொல்லித்தர தேவையில்லை, எனக்கு நேரடியாவா, எனக்கே எல்லாமே தெரியும். ஒரு ஆள் போய் அறிமுகப்படுத்தினா தான் ஒரு அடியானை பற்றி தெரியுங்கிற நிலையில் நான் இல்லை. இப்போ எதுக்கு மாற்றணும்னு சொல்லுங்க? மாத்திரதா இருந்தால் இந்த மாதிரி இடையில நந்தி மாதிரி ஒருத்தன் குறுக்க நின்றுட்டு ஏமாத்தினான்னு சொன்னால் எல்லாம் இந்த மாதிரி மாற்ற தேவையில்லைங்க, இது நம்மளை ஏமாத்துறாங்க, மதம் சொல்லி வீண் தான் சம்பாதிக்கிறாங்க, கடவுளுக்கெல்லாம் போகலை என்று நீங்கள் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. அதான் இந்த வாசலை இழுத்து அடைச்சாச்சே, அதையும் நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த மார்க்கம் மனுஷன் உண்டாக்குன மார்க்கம் இல்லைப்பா, ஏன் மார்க்கம், நான் கடவுளாக இருக்கிறேன், நான் உண்டாக்குன மார்க்கம். வல்லதீன் அத்தகதும் இந்தூனிஹி அவுலியா, இவர்கள் அல்லாஹ் விட்டு சில பாதுகாவலர்களை, புரோக்கர்களை, ஏஜென்ட்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, அவங்க சொல்லுகிறாங்க, மானாபுதுகும் இல்லாலி கர்ரிபுனா இலல்லாஹி சுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பதற்கு தான் இவங்களை வணங்குறோம். ஏன்டா அவங்கள்ட்ட போய் கும்பிட்றேன், அல்லாட்ட நெருக்கி வைப்பாங்க, அல்லாட்ட எங்களை கூட்டு போய் சேர்த்து வைப்பாங்க என்று சொல்கிறார்களே, இவர்களை காபிர்கள் என்று முஷ்ரிக்கீர்கள் என்றும் எல்லாம் கண்டிக்கிறான். அப்போ இந்த விஷயம் இங்கே கிடையாது. இஸ்லாத்தில் ஒரு மனிதன் நம்மளை அல்லாட்ட நெருக்கி வைப்பான், அது கிடையவே கிடையாது. அப்போ எல்லா விதமான புரோக்கர் தன்மைகளையும் இந்த மார்க்கம் உடை தெரிந்திருக்கிறது. ஆனாலும் சில பேர் அறியாமையின் காரணமாக இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டே நிறைய புரோக்கர்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதையும் நம்ம சொல்லி ஆக வேண்டும். அதுக்கு இஸ்லாம் பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறாந்தா என்ன செய்யணும், எப்படி நடைமுறை இருக்குது? ஒரு புரோக்கரை கூப்பிடுவாங்க, அஜர்த்து பிள்ளைக்கு பேர் வைக்கணும் வாங்க, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிடுவாங்க அஜர்த்தை. எதுக்கு? அதை போய் பேரை வச்சுட்டு போங்க, பேரை எடுத்துக்கொண்டா வைக்க வர்ற மாதிரி. இதுக்கு நம்ம இது ஏன் பேர் வைக்கிறதுக்கு அவர் ஏன் வர்றாரு? இப்படிலாம் நீ செய்கிறதுனால நம்ம மாற்றணுங்கிறான். இது மார்க்கத்தில் இருக்குதா? ஒவ்வொரு குழந்தை பிறக்கும்போது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு பேர் வைங்கன்னு சொன்னாங்களா? இல்லை. அல்லாஹ்வே குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அம்மா இருக்க இம்ரானுடைய மனைவி, அவங்க ஒரு வயிற்றில் கர்வா இருக்கும்போது, இறைவா இந்த குழந்தைய உனக்கான நேர்ச்சை பண்ணிட்டேன், உன்னுடைய ஆலயத்துக்கான அர்ப்பணிக்க போகிறேன் என்று நேர்ச்சை செய்கிறாங்க. ஆம்பளை பிள்ளையாக இருக்கும்னு நினச்சிட்டு நேர்ச்சை பண்ணிடுறாங்க. ஆனால் பிறந்தது பொம்பளை பிள்ளை. மரியம் பிறந்தது, ஈசா நபியுடைய தாயார் பிறந்துடுறாங்க. பிறந்தவொன்னு என்ன செய்கிறாங்க, ஆஹா இல்லை இந்த மாதிரி லைசா தக்கர் கல்வுன்சா, பொம்பளை ஆம்பளை மாதிரி ஆகுமா, இந்த மாதிரி வந்துருச்சே பிறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு என்ன செய்கிறான், கடைசியில் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. பேர் எப்படி வைக்கிறாங்க, இன்னி சம்மை துகா மரியம், அந்த குழந்தையுடைய தாயார் பேர் வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க, இறைவா என்னுடைய மகளுக்கு நான் மரியம் என்று பேர் வைத்து விட்டேன், இன்னி ஒய்துகா பிக்க துர்ரியத்தகா மன ஷைத்தான் ரஜீம், இந்த மரியத்தையும் மரியத்துக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுறேன் என்று சொன்னார்கள் வருது. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தாயார், அவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க காலத்தில் தான் ஜக்கரியா நபிலாம் இருக்கிறாங்க. ஜக்கரியா நபி தான் எடுத்து வளர்க்குறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பள்ளிவாசலில் வச்சு பொறுப்பாக வளர்க்குறதே யார் தான், அவங்க தான். அப்போ ஒரு மதகுரு இடைத்தரகர் புரோக்கர் தான் பேர் வைக்கணும் என்று இருந்தால் மார்க்கத்தில் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, இம்ரானுடைய மனைவி ஜக்கரியா நபிகிட்ட போய், நபியை வாங்க பிள்ளைக்கு பேர் வைக்கணும், நீங்கள் புரோக்கர் தான் பேர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களா? கூப்பிடுறாரு. புருஷனை கூட பொண்டாட்டி பேர் வச்சிருச்சு. வெளிநாட்டில் மாப்பிள்ளை இருக்காருன்னு பேர் வைக்காமல் வந்துட்டு இருக்கும் போது தினை பொம்பளையிடுவோம். நீ பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதா, நம்ம இதுக்கே அவர் வரணும், அவர் பக்கத்தில் இருந்தால் அவர் வச்சுட்டு போகிறாரு, இல்லாட்டி ஒரு பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதானே. பேர் வைக்கிறதுன்னு ஏதாவது இருக்கா, அதுக்கு மந்திரம் இருக்கா? என்ன செய்யணும், யாரெல்லாம் என் பிள்ளைக்கு இப்ராஹிம் பேரை வச்சு விட்டேன், இப்ராஹிம் மாதிரி நல்ல குழந்தை ஆக்கி வேண்டி மனசில் நினச்சிக்கிட்டு வைக்க கூப்பிட வேண்டியதானே. தமிழில் சொல்ல வேண்டியது இருக்குது, அரபிலாம் சொல்ல மந்திரம் ஏதாவது சொல்லி தரப்பட்டிருக்கா, திக்ரு ஏதாவது இருக்கா, அதுக்கு துவா ஏதாவது இருக்கா, பேர் வைக்க வச்சிட வேண்டியதுதான். ஆனால் இன்றைக்கி எப்படி ஆக்கிவிட்டாங்க,
பேர் வைக்கிறது அவரை கூப்பிடு, அஜத்தை கூப்பிடு. சுண்ணத்து பண்ணுறதுக்கு அந்த நாவிதரை கூப்பிட்டா நியாயம் இருக்குது, அவர் அந்த வேலையை செய்யக்கூடியவராக இருக்கார். இவர் ஏன் வந்து விருதுரை செய்ய போகிறாரு? சுண்ணத்து பண்ணுறதுக்கு அஜர்த்து வாங்க. இவருக்கு சுண்ணத்தில் என்ன கிரவுண்ட் இருக்குது, என்ன ரோல் இருக்குது? ஒரு ரோலுமே இல்லை. அப்போ இவரை கூப்பிட்டு நீங்கள் சுண்ணத்து பண்ண வாங்கன்னு இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொண்டது. இதனால் கேட்குறாங்க, புரோக்கர் உங்கள்கிட்ட என்ன இருக்குது, புரோக்கருங்கிறான். எங்கள்கிட்ட இருக்குதுன்னு அறியாத கிறுக்கனுங்கள்ட்ட இருக்குது, மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். மார்க்கத்தில் இல்லை. இது அல்லாஹ் அப்படி சொல்லலை, அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொல்லவில்லை. உங்கள் பிள்ளைக்கு நீங்களே பேர் வச்சுக்கிறீங்க, சுண்ணத்து பண்ணுறாங்க, டாக்டர் போய் பண்ணிட்டு வாங்க, அல்ல அதை தெரிந்தவர்கிட்ட கொண்டு போய் பண்ணிட்டு வந்துடுங்க, இவ்வளோதானே தெரியும். அதுக்குன்னு பாத்தியா போதி, அதுக்குன்னு இதாக செய்யணுமா? ஒன்றும் கிடையாது. கல்யாணம் பண்ணுறாங்க, பந்தக்கால் நடுறாங்க, கல்யாணத்துக்கு பந்தலை ஊன்றான். பந்தலே அவசியம் கிடையாது. முதல்ல கல்யாணத்துக்கு பந்த போடணும் அவசியம் இருக்கா? அதே அவசியம் கிடையாது. பந்தக்காலுக்கு பாத்தியா அஜர்த்து பந்தக்கால் நடப்புறோம் வாங்க. எப்படி நடப்புருக்கு? பந்தக்கால் பாத்தியாவுக்குன்னு கூப்பிடுவாங்க அஜர்த்தை. அவர் என்ன செய்வார்? கூறு கட்டவங்களா இதெல்லாம் இல்லைடா, பந்தலுக்கு கால் வேணா காலை உண்ட வேண்டியான இதுக்கு என்னையே கூப்பிடுற அப்படி கேட்கணுமா இல்லையா? மார்க்கத்தை அறிந்தவராக இருந்தால் அந்த மாதிரி தானே மக்களை கைடு பண்ணணும். இஸ்லாத்தின் படி தானே அந்த மக்களை வழி நடத்தணும். அவரும் ஜுப்பா போட்டு சரி தலைப்பா கடின மேலே போயிடுறாரு. வாங்க பந்த காலுக்கு பாத்தியா போதுறேன். ஒரு தொப்பி கல்யாண மாப்பிள்ளைக்கு தொப்பிங்கிற மார்க்கத்தில் இல்லாத ஒன்று போட்டால் போட்டுக்க படமாக போகலாம். அது கல்யாணத்தை தொப்பி வைக்கணுமா? தொப்பி வைக்கிறதுக்கு பாத்தியா அஜர்த்து தொப்பி வைக்கணுவாங்க. இந்த தொப்பி எதுக்கு தலையில் வைக்கலாதா? இவ்வளோ நாளாக வச்சுக்கிட்டு தானே இருந்த, வாரவர் வெள்ளிக்கிழமை வைக்கிற, மற்ற நாளில் வச்சுக்கிட்டு தான் இருக்கிற. தொப்பியை வந்து நீ டெய்லி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், கல்யாண நேரத்தில் என்ன செய்கிறாங்க? தொப்பி வைக்கிறதுக்குன்னு அஜர்த்து கூப்பிட்றாங்க. அஜர்த்து தொப்பி வைக்கணும். அதுக்கு அப்போ என்ன, கல்யாணத்துக்கு தொப்பி வைக்கிறதுக்கு ஒரு அஜர்த்து வரணும். அப்போ ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி பலகாரி பந்தலுக்கு பாத்தியா, தொப்பிக்கு பாத்தியா, அப்படி மாதிரி சேவிங் பண்ணுறதுக்கு பாத்தியா அவருக்கு. அதுவே ஆறாம் போனதுதான் தாடி சுண்ணத்தானவர்கள் இருக்குன்னு. கல்யாண மாப்பிள்ளைக்கு சேவிங் பண்ணுறதுக்கு அவன் அஜர்த்து கூப்பிட்டு அல்ஃபாத்தியான்னு சொல்லிட்டு என்ன செய்வார்? இதெல்லாம் வந்து அவங்க கேட்கறது அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் புரோக்கர் தான். சாவு வீட்டில் இறந்து போனவர்களுடைய வீட்லையும் இதே மாதிரி தான். நம்ம குடும்பத்தில் உள்ள என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார்னா அவர் மறுமையில் வெற்றி பண்ண எனக்கு தான் இருக்கும். என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார்னு சொன்னால் அவருக்காக துவா செய்கிறதுல இஹ்லாஸா உள்ளத்திலேருந்து யாருக்கு துவா வரும்? எனக்கு பிள்ளையா இருந்தால் எனக்கு வரும். அப்போ வந்து அந்த பிள்ளை இறந்தால் தகப்பனுக்கு வரும், பொண்டாட்டி இருந்தால் புருஷனுக்கு வரும், புருஷன் இருந்தால் பொண்டாட்டிக்கு வரும். அப்போ யாருக்கு வந்து நெருக்கமான ஒரு இரத்த சம்பந்தம் இருக்கிறதோ, நெருக்கமான உறவு இருக்கிறதோ, அவர்களுக்கு தான் என்ன செய்யும்? அந்த பிரார்த்தனை வந்து உள்ளத்திலிருந்து வரும். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? எதையுமே இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களிடம் இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இறை எச்சத்தோடு வரணும். இப்போ மூத்தா போன ஆட்களுக்கு பெத்த மூவன் ஜனாசா தொழுகை விட மாட்டேங்கிறாங்க. புரோக்கர் நான் தான் வருவேன். யார் தான் வரனே? அதுக்குண்டு அஜர்த்து வந்து நின்று தான் தொழுவிக்கணுமே தவிர நிறைய ஊர்களில் இல்லைன்னா ஜனாசா அடக்க தரமாட்டோம், கபர்ஸ்தானை திறந்து விட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் பார்க்க என்னாருது? அவங்க செய்கிற மாதிரி இது இருக்குது, மாற்ற தான் வேணும் என்று சில கேள்விகள் கேட்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் நம்முடைய அறியாமை, மார்க்கம் கிடையாது. அதே மாதிரி வந்து இறந்து போயிட்டாரா இல்லையா, அதோட முடிச்சுட்டு போய் அவர் துவா செய்யலாம், டெய்லி துவா செய்யலாம். மார்க்கம் சில விஷயங்களை அனுமதித்திருக்கிற அந்த மாதிரி காரியங்களை நம்மளாக செஞ்சு கொள்ளலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்க? இறந்த அன்னைக்கு ஒரு பாத்தியா, ஜனாசாவில் எத்தனை பாத்தியாங்கிறீங்க? இறந்துட்டார்னு சொன்னால் இறந்த ஒன்று வந்து பார்த்தப்போ ஒரு பாத்தியா, குளிப்பாட்டும் போது ஒரு பாத்தியா, குளிப்பாட்டி ஆடையை மாற்றும் போது பாத்தியா, சந்தாக்குப்பேட்டில் தூக்கிட்டு வாசலில் தெருவில் வச்சு ஒரு பாத்தியா, பள்ளிவாசலையும் கொண்டு போய் அது பாத்தி அங்கே ஒரு பாத்தியா, ஜனாசா தொழுகையே அது பிரார்த்தனை தான், அதை ஓதி முடிச்சுட்டு அதுக்கு ஒரு பாத்தியா, கபுர்ஸ்தான் வாசலில் வச்சு தெருவில் வச்சு நின்று அது ஒரு பாத்தியா, கபுர்ஸ்தான் உள்ளக்க கொண்டு போய் ஜனாசா இறக்கி வச்சோன்னு ஒரு பாத்தியா, அதை இப்போ கபூரில் அடக்கி மண்ணத்துக்கு போட்டு அதுக்கு ஒரு பாத்தியா, வெளியே வாசலில் வந்து நின்றுட்டு அல் பாத்தியா, அங்கே ஒரு அல் பாத்தியா, அப்படியே பள்ளியாசலில் போகாமல் நிறைய வீட்டுக்கு போய் அங்கே போய் முலாக்காத்து பண்ணி அங்கே ஒரு அல் பாத்தியா, இப்படின்னு சொல்லி ஒரு இறந்து போன வீட்டில் வந்து இவ்வளோ வகையான பாத்தி எல்லாம் இதுக்கு அந்த கொடுக்குற சின்ன அற்பமான தட்சணைக்காக வேண்டி தான். அரிசி பழம் காசு பணம் கொடுப்பாங்க என்பதற்காக வேண்டி இதெல்லாம் சொல்லி பிற மதத்தவர்கள் எப்படி இறந்து போனவர்கள்ட்ட திதி தவசம் என்றெல்லாம் சொல்லி அவங்க வந்து பணம் வாங்கி கொண்டிருக்கிறார்களோ அவங்க மார்க்கத்தில் அனுமதி இருக்க வாங்கிட்டு போகிறாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம மார்க்கத்தில் அது இருக்குதா? நம்ம மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கா? 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, வருஷம் அதை விடாமல் தொடர்ச்சியாக அதை வச்சு கலெக்ஷன் பண்ணி கொண்டிருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் புரோக்கர் தானே. ஏன் இப்போ தகப்பனாருக்கு டெய்லி நீ துவா செய்ய மாட்டியா? உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்காருன்னு சொன்னால் உனக்கு எப்போலாம் யாவும் வருது அப்போலாம் துவா செய். அது என்ன 3 நாளைக்கு துவா, அது கூட வேற ஆள் கூப்பிட்டு ஏன் துவா செய்கிற? அவர் கூப்பிட்டு வந்து அவர் என்ன இஹ்லாஸோட செய்வார், அவர் பார்ப்பார். பெரிய பணக்கார விடாது அதுக்கு ஒரு பாத்தியா ஓதுவார், ஏழை விட்டு அதுக்கு ஒரு அப்படி தான் நடப்பார். பாத்தியாவது கூப்பிட்டு வந்துட்டு நீ ஒரு கோடீஸ்வரனாக இருந்தான்னு வை, ஒரு 1.5 மணி நேரம் ஓதுவார், உங்கள் அப்பா கொண்டு ஓதுவார். நீ ஒரு முசாஃபராக இருந்தான்னு வை, 2 ரூபா தரமாட்டான். அப்போ என்ன செய்வார்? அமீன். இது நடக்குதா இல்லையா நாட்டில்? இது ஒரு துவாவா? இது வந்து நன்மை தருமா? இது தகப்பனாருக்கு அவர் கேட்குறது துவாவாக இருந்தால் தான் நன்மை தரும்.
அவர் கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறாரு, பெருசாகவும் சின்னதாக இது பார்த்தால பளிச்சுன்னு தெரிகிறது. எதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க? அப்போ இந்த மாதிரி இடைத்தரகர்கள் வந்து நின்று கொண்டு பணம் பறிக்கிறார்கள் என்ற காரணத்தினால் மதத்தை மாற்ற சொல்கிறாங்க. ஆனால் அது காப்பி அடிச்சு இங்கே வந்து விஷக்கிருமிங்க நுழைஞ்சிருக்கிறது. இதை முறியடிச்சா தான் அந்த கேள்விக்கு சரியான பதிலாக இருக்கும். தத்துவம் சரியாக இருக்கிறது, கொள்கை சரியாக இருக்குது, குர்ஆன் சரியாக இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரைகள் சரியாக இருக்கின்றன. ஆனால் ஆளுக்கு சரியில்லாமல் இருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத குருமார்கள் வந்து இந்த மாதிரி மக்களை கெடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்போ பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லாத்துலேயும் அவர் வந்து நின்றுவார். எல்லாம் அவர் தான். தொழுகையில் கூட தொழுது முடிச்சு துவா கேட்க கூட மாட்டேங்கிறாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்த பிறகு அவங்க துவா ஓதி எல்லாரும் ஆமீன் சொன்னாங்கன்றது ஆதாரம் இருக்குதா? 5 வேளை தொழுகையில் இருக்க தொழுகிறாங்க, துவா செய்கிறாங்க. இன்றைக்கி சலாம் கொடுத்து முடித்தோன்னே என்ன செய்கிறது? உங்கள் தேவையை கேளுங்கப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறார் அஜர்த்து. என்ன சொல்கிறாரு? உனக்கு தெரியும், நான் தான் கேட்பேன். உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தான் தெரியும். அப்படி அதான் எனக்கு அர்த்தம் என்ன? சலாம் கொடுத்துட்டு கேளுங்கப்பான்னு சொன்னால் எவ்வளோ ட்ரைனிங் உங்களுக்கு கிடச்சிருக்கேன், அல்லாஹ்வோட எவ்வளோ தொடர்பு ஏற்பட்டிருக்கேன், இவ்வளோ முறைக்கு எவ்வளோ கேட்பீங்க. அவரவருடைய வேதனை அவரவருடைய கோரிக்கை அவருக்கு தானே தெரியும். உன் வைத்த வலி அவருக்கு என்ன தெரியும்னே? வைத்த வலிக்கு தகுந்த மாதிரி அவர் எப்படி கேட்பாரு? அப்போ இன்னும் சொல்ல போனால் சில நேரத்தில் ஏற்கமான திரும்பிக்கணுமா அவர் கேட்குறது? அவருடைய கோரிக்கையும் உன் கோரிக்கையும் மோதுனுச்சின்னு வை, என்ன ஆகும்? உனக்கு 10 பொம்பளை பிள்ளை எல்லாம் தந்துட்டான், அவருக்கு ஆம்பளை பிள்ளையாக இருக்குது. யாரெல்லாம் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை தாண்டி நீ ஆமீன்டா, ஏற்கனவே 10-11,000 இல்லையா? அவருக்கு இப்போ ஆம்பளை பிள்ளையாக இருக்கிறனால பொம்பளை பிள்ளையை கேட்பாரு. அப்போ நீ என்ன செய்யக்கூடாது? நீ சேர்ந்து ஆமாண்டின்னா உனக்கு இன்னொரு பொம்பளை வந்துடுமா இல்லையா? அப்படிலாம் ஏற்றுக்கிற மாட்டான்ல அந்த துவாவையெல்லாம். லாஜிக்காக கேட்குறேன். இதெல்லாம் துவாவா இதை ஏற்றுக்கிறதுக்கு? இது ஒரு துவாவே கிடையாது. உள்ளத்திலிருந்து உருகி மனசால் கடவுள்கிட்ட தொடர்பு கொண்டு அல்லாஹ்வுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் தூக்கி வெளியேற்றிட்டான். வெளியேற்றணும்னு எப்படி மன்னிச்சான்? இப்படி தான் மன்னிச்சான். ரப்பனா, இறைவா, லலம்னா அம்புசனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சிட்டோம், நாங்கள் செஞ்சது அநியாயம். இப்போ இல்லம் தகஃபீர்லனா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், ஓ தரஹம்னா, எங்களுக்கு நீ அருள் புரியாவிட்டால், இல்லை நக்கூன மினல் ஹாசிரீன், எங்களுக்கு தான் நஷ்டம். இல்லை இதை கேட்க உனக்கு தெரியாதா? ஒரு மனுஷன்ட்ட தப்பு செஞ்சுட்டு அம்புட்டு கெஞ்சிற, பள்ளிக்கூடத்தில் தப்பு பண்ணிவிட்டு மாணவனை சேர்க்குறக்கான்னு அவ்வளோ கெஞ்சிரியா இல்லையா? ஒரு விஷயம், ஒரு நிறுவனத்தில் மிஸ்டேக் பண்ணி உன்னை வேலையில் நீக்கிட்டாங்கன்னு சொன்னால் வேலை நிற்காது, எங்கே அப்படி ஆக்கு இப்படி ஆக்குன்னு கெஞ்சிரியா இல்லையா? இந்த கெஞ்சிறது உன்னோட சுபாவத்தில் ரத்தத்தில் இருக்க தானே செய்யுது. ஏன் படைச்ச மட்டும் கெஞ்ச மாட்டேங்கிற? படைச்ச மட்டும் வேற ஆள் விட்டு கெஞ்ச விடுவியா? அப்போ உங்களுடைய யூனுஸ் நபி பெரிய தப்பு செஞ்சாங்களா இல்லையா? யூனுஸ் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி அவங்க அல்லாஹ்வோடு கோபித்து கொண்டு போனார்கள். அவர்களை மீன் வயிற்றில் அல்லாஹ் சிறை வைத்தான். அவர் என்ன பண்ணார்? அல்லாஹ்வை கண்டிக்கிறான். யூனுஸ் மாதிரி ஆயிராதீங்கன்னு நம்மளையெல்லாம் கண்டிக்கிறான். ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய ஒரு தீர்ப்புக்கு எதிராக அவருடைய நடவடிக்கை அமைஞ்சிருச்சு. அந்த ஊர் மக்களுக்கு சத்தியத்தை சொல்கிறாரு. ஊர் மக்கள் ஏற்றுக்கிறல. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவங்களை அழிச்சிருவோன்னு சொல்லி டேட்டம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். நீ ஊரை விட்டு வெளியேறிடு, இவங்களெல்லாம் காலி பண்ணிடுவோம் அப்படின்ட்டான். யூனுஸ் நபி வெளியேறி போயிட்டாங்க. ஊர் மக்கள்லாம் மசூரா பண்ணிடுவோன்றாங்க. ஆஹா, அவர் சொன்ன மாதிரி அறிகுறியெல்லாம் தெரியுது, நம்ம திருந்திக்கிடுவோம், அல்லாஹ்வை ஏற்றுக்குருவோன்னு எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? அழிக்கிறதா சொன்னதை மாற்றிக்கிட்டான். இவர் வர்றாரு, யார்? யூனுஸ் நபி. போயிட்டு வந்து என்ன நினச்சிட்டு வர்றாங்க? ஊரே வந்து பணமாக இருக்கும், போய் பார்த்து நம்ம ஜாலியாக இருக்கலான்னு வர்றாரு. எல்லாம் அழிஞ்சு நாசமாக இருப்பானு உண்டு. வந்தா ஜேஜேன்னு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவருக்கு கோபம் வரலாமா? இறைவன் நினச்சதை செய்வான், அவன் நினச்சா மன்னிப்பான், நினச்சா விடுவான், அவனுக்கு ரைட் இருக்கிறது. இவர்கிட்ட சொன்ன மாதிரி நடக்கலையும் அல்ல அப்படின்னு சொல்லி அல்லா பிடிச்சான். இதுதாக முகாலிபன், யூனுஸ் நபி என்னோடு கோபித்து கொண்டு போகிறார். அல்ல நக்கத்தில் அழகி, அவர் மீது எனக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். நாதா ஃபில் லுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அவரை மீன் வயிற்றில் வச்சு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்ல வச்சேன், அதனால மன்னிச்சேங்கிறான்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ன அர்த்தம்? இறைவா, உன்னை தவிர கடவுள் கிடையாது, நான் தான் அநியாயம் செஞ்சுட்டேன், நீ தூய்மையானவன், உன்ட்ட ஒரு சுப்ஹானகன்னு என்ன அர்த்தம்? உன்ட்ட ஒரு மிஸ்டேக்கும் வராது, நீ அழிச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும், நீ காப்பாற்றினாலும் கரெக்டாக தான் இருக்கும், தப்பு எல்லாம் ஏன் தப்பு தான் இப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுனால் நான் தான் அநியாயக்காரன். சுப்ஹானக இன்னி குந்து, அதாவது 2 வாசகம் தான். சுப்ஹானகன்னு என்ன அர்த்தம்? நீ தூய்மையானவன், ஒரு குறை ஒன்று சொல்ல முடியாது. சுப்ஹான என்ன அர்த்தம்? உன்னுடைய எந்த நடவடிக்கையிலையும் எந்த ஒரு எதிர்கேள்வியும் கேட்க முடியாது, எந்த குறையும் காண முடியாது, நீ தூயவன், நான் அநியாயக்காரன், என்னை மன்னிச்சுன்னு கேட்டார். அந்த ஒரு சொல்லுக்கல்ல அவரை வெளியேற்றினான். மீன்லேருந்து வெளியேற்றி காப்பாற்றி அவரை நல்லடியார் ஆக்குனா நல்லா சொல்லி காட்டுறான். இது உங்களுக்கு கேட்க தெரியாதா? உங்களுடைய கோரிக்கையில் இந்த மாதிரி இறைவா நான் தான் தப்பு செஞ்சிட்டீங்கன்னா அப்படி கேளுங்க,
ஒரு கோரிக்கை வேணும்டா யாரெல்லாம் நான் யார்கிட்ட கேட்பேன், எனக்கு ஒரு குழந்தை வேண்டி இருக்கிறது, நீ தான் என்னை படைச்ச, நான் வேற எவனுக்கா தர முடியுமா, நீ நினச்சா எது வேண்டாலும் செய், இப்படிலாம் சொல்லி உங்களுக்கு கேட்க தெரியாதா? அல்லாட்ட கேட்கறதுக்கு என்னங்க, அல்லாவை புகழுங்க, அல்லாவுடைய ஆற்றலை சொல்லுங்கள், உங்களுடைய பலவீனத்தை சொல்லுங்கள், மேற்று முடிஞ்சவளவுதான். அல்லாட்ட கேட்குறேன்னு என்ன அர்த்தம்? அல்லாவுடைய வல்லமையை சொல்லி காட்டுங்க, உங்களுடைய இயலாமையை சொல்லி காட்டுங்க. நான் வேற எங்கே எல்லாம் போவேன், உன்னை விட்ட யார் இருக்கா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தானே கேட்டார், நீ மண்ணி காட்டி நீ அருள் செய்யற, நான் எங்கே போகிறது, வேறு யார்கிட்ட போய் கேட்பேன்? இந்த மாதிரி கேட்குறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தா இதெல்லாம் வந்திருக்குமா? தொழுகைக்கு பின்னாடி துவா செய்கிறது கூட இல்லாமல் ஆக்கிவிட்ட காட்சியை பார்க்கணும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புரோக்கருக்கு வேலை கிடையாது. புரோக்கருக்கு வேலை இல்லாமல் ஒழிச்சு கட்டி இருக்கு. எந்த ஒரு காரியத்துக்கும் அஜரத்து கல்யாணத்துக்கு தேவையே கிடையாது. 2 குடும்பத்தார் தான் பண்ணிக்கணும். அங்கேயும் விட மாட்டேங்கிறார். ஜவ்வஜத்துக்கு அந்த இவனுக்கு வயது நுழையாது. கல்யாணம் தமிழ் பொண்ணை தமிழ் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண போகிறாரு, அரபியில் சொல்லணும், ஜவ்வஜத்துக்காண்ட உன்னை கல்யாணம் பண்ணினேன், இதை தமிழ் சொல்லக்கூடாது. இதை அவர் சொல்லிக் கொடுப்பார். அஜரத்து வந்து என்ன செய்வார், ஜவ்வஜத்துக்க நான் கல்யாணம் பண்ணி தந்தேன் இப்னதி என் மகளை, இது அரபியில் சொல்லிக் கொடுப்பா. இப்படி சொல்லி கொடுத்து நான் வக்கீலாக இருந்து திருமணம் செஞ்சேன்னு அரபியில் சொல்லுவாங்க. இவனு விளங்காமல் அரபியில் சொல்லுவான், இதுதான் கல்யாணமா? ஆனால் பெத்த அப்பா என் மகளை உன்னை கல்யாணம் பண்ணி தந்தேன்னு சொல்லிட்டு அவன் மாப்பிள்ளக்காரன் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு கதை. உனக்கு இங்கே என்ன வேலை நடுவில்? அஜரத்துக்கு என்ன வேலைன்னா என்ன, இவருடைய ரோல் என்ன? இவர் என்ன சொல்வதற்கு வந்து ரசூல்லா கூப்பிட்டாங்களா சஹாபால் காலத்தில்? ஒவ்வொரு கல்யாணத்துக்கு ரசூல்லா கூப்பிட்டு வந்து நடத்தி வைங்கன்னு சொன்னாங்களா? ஒரே ஒரு கல்யாணத்தை ரசூல்லா போய் நடத்தி வச்சாங்களா? அப்துல் ரஹ்மான் அசரத்துன் பசரா 10 பேரில் ஒரு ஆள், சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அவர் நறுமணத்தை பூசிக்கிட்டு வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரே கேட்குறாங்க, என்னப்பா நறுமணமாக வந்திருக்கிற? எனக்கு நேற்று கல்யாணம் ஆச்சுங்கிறாரு. அப்போ ரசூல்லா கல்யாணத்துக்கு அழைக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. கல்யாணத்துக்கு ரசூல்லா வர வேண்டிய தேவையும் இல்லை. ஒருத்தர் வந்து நின்று நடத்தி அஜரத்து வந்து நடத்துங்கிற அவசியம் இருந்தால் ரசூல்லா விட்டுட்டு செஞ்சிருப்பார். அவர் ரசூல்லாவுக்காண்டி ஹிஜ்ரத் பண்ணி வந்தவர், அவர் முஹாஜிர். ஊர் வாசல் சொத்து சோத்தெல்லாம் விட்டுட்டு மதீனாவுக்கு வந்த ஒருத்தர் ரசூல்லாவுக்கு சொல்லாமல் தெரியாமல் கல்யாணம் பண்ணிடுவாரா? தேவையில்லை. அந்த வழி ரசூல்லா காட்டல. எதுக்கு ரசூல்லாட்ட சொல்லணும்? கல்யாணம் நானும் குடும்பத்தாரும் பண்ணிக்கிட்டு சிம்பிளாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு ரசூல்லா கூப்பிடவும் தேவையில்லை, அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சேன்னு ஒரு பண்ணார். ரசூல்லா கேட்டாங்களா, என்னது கல்யாணம் பண்ணிட்டியா, என்னை விட்டுட்டா, அல்லாவுடைய ரசூல் நான் இருக்கிறேன் என்னை கூப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்களா? எப்போ விருந்து இவர் இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன மகர் கொடுத்தேன்னு கேட்குறாங்க. காரியம் கரெக்டாக இருக்கணும் மட்டும் பார்க்குறாங்க. கல்யாணம் செஞ்சுட்டேங்கிறாரு. கல்யாணம் 2 மேட்ரு முக்கியமாக இருக்கணும். ஒன்று ஒரு மகர் கொடுத்துருக்கணும். என்ன மகர் கொடுத்த? பேரிச்சம் கொட்டுற அளவுக்கு தங்கத்தை கொடுத்தேன், வலிமா இப்போ தருவேன், ஒரு ஆட்டையாவது வசதி உண்டு ஆள் தானே, ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடு, இவ்வளோ தான் கேட்டாங்களே தவிர கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடு, நானில் நடத்தினேன், அஜரத்தில் வரணும், பெரிய அஜரத்து நான் தானே சொல்லலை. அப்போ என்னன்னு கேட்டால், அந்த புரோக்கர்கள் இருக்கிற ஒரு மார்க்கத்தில் வேண்டாம் மாற்றலாம், கண்டிப்பாக மாற்றி ஆக வேண்டும். இடைத்தரகர் இருப்பார்கள், ஏன்னா அப்படி ஒரு மார்க்கம் நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் இந்த மார்க்கம் இடைத்தரகரை ஒடிச்சு நுறுக்கின ஒரு மார்க்கம், இடைத்தரகருக்கு எந்த சம்பந்தம் இல்லாமல் ஆக்கின ஒரு மார்க்கம். இதில் வந்து மாறணுங்கிறதுக்கு சொல்கிற எந்த காரணமும் பொருந்தாது. இன்னும் இந்த மாற்றுவதற்கு என்னென்ன காரணங்களை சொல்வார்களோ அது போன்ற வேறு சில காரணங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்த நாட்கள் பார்ப்போம்.